நான் நடிக்க வந்தப்போ ம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, கவிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஓகே. அப்ப புரிஞ்சிச்சுல்ல என் பேர் என்னவா இருக்கும்னு. அவர் இறந்துட்டாருங்கிறது எனக்கு என்னமோ ஒரு பெரிய நஷ்டம் மாரி. ம். 2 பேருடைய இழப்பு தான் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன பெர்சனலாவும் ஹர்ட் ஆச்சு. அம்மா உன் படங்கள் அப்ப இருந்ததுல ஒரு 5, 6 படம் சொல்லுமா. ம்ஹ்ம். நான் ஓடிடில போட்டு பார்க்குறேன். டிவில போட்டு பார்க்குறேன். என்ன எல்லாம் கேட்குறாங்க உங்க அம்மா கிட்ட இருந்து என்ன கேரக்டர் பிடிச்சு போச்சுன்னு. ம்ஹ்ம். அதனால கொஞ்சம் சொல்லுமா அப்படி நான் இது பண்றேன். நாங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்து டேபிள்ல விஜய் வந்தாரு. ஓ! ஓகே. இவ்வளவுண்டு தான் இருந்தா. நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு விரும்பி சினிமாக்கு வந்தவர். ஓகே. கரெக்ட். பிகினிங்ல இருந்தே நான் வந்து ஒரு பயங்கர ஆக்ஷன் ஹீரோ, என்னுடைய ஹீரோயிசத்தை காமிக்கணும் ம், ம். அப்படின்னு விரும்பினது இல்ல. ஆடியன்ஸ் அங்கீகரித்த எந்த விருதுமே நேஷனல் அவார்டுக்கு சொந்தம். ஓ நைஸ். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு கூட்டத்தோட இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். பேசிக்கா என்னன்னா எனக்கு கிரௌட்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டு ம், ம். அப்படி எனக்கு பிடிக்காது. பிடிக்கல. குறைச்சுக்கிட்டேன். பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் அவுட்டோர் ஷூட்டிங் குறைச்சுக்கிட்டேன். ஓகே. இப்ப என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் நான் அப்படிதான் ரொம்ப கேப் Okay. விட்டு தான் பண்றேன். வேற ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு சொல்றேன். இந்த ம். மாதிரி ஒரு பாட்டு வருதுன்னாரு. உன் பேரை வச்சு எழுதியிருக்கேன். இங்க வாங்கிப்பா. ம். எல்லாம் உனக்கு டவுட். பாட்டுல இது ஏன் இப்படி எழுதுறீங்க, இது ஏன் இப்படி எழுதுறீங்க அப்படின்னு. கண்ணதாசன் எல்லாம் உயிரோடு இருந்திருந்தா நீ வந்து இந்த மாதிரி விளக்கம் கேட்டிருந்தா அவர் அழகா சொல்லியிருப்பார். கறவை மாடு மூணுன்னு ஒரு பாட்டு மகளிர் மட்டும்தான். ஆமா. சோ அது பாட்டு ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே நான் சொன்னேன், ஐயோ இது என்னது இது, ம்ஹ்ம். கறவை மாடு மூணுன்னு பொம்பளைங்களே பாடிக்கிறாங்க. ம்ஹ்ம். நான் ஆலிபமன் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். ஊர்வசி அவார்டுங்கிறது தான் இப்போ பெரிய அவார்டு. ஓ. நேஷனல் அவார்டு வந்து ஆக்ட்ரஸ்க்கு ஊர்வசி விருது தான். ஓ ஓகே. அப்படின்னு ஊர்வசின்னே வச்சுக்கலாம். ஐயோ எனக்கு இந்த பேரு வேண்டாம், என் பேரே கூப்பிடுங்களேன் அப்படின்னு வேணாம். பிரியதர்ஷன் படம் பண்ணும்போது ம். பூஜையில வந்து மீடியாஸ் வந்து அப்படிதான் போட்டாங்க. ஓ. ஊர்வசிக்கு வந்து இது 700வது படம். ஆஹா. அப்பதான் நான் வேண்ட ஐயோ கமல் சார் கரெக்டா தள்ளி நில்லுமா, என் முகத்துல ஷேடோ வர்றது உனக்கு தெரியலையா, ம். எப்படி என்ன கரெக்டா வரும் அப்படின்னுவார். ம். ஸோ ஒவ்வொருதுலையும் கேமராவை பார்ப்பாரு, லைட்டை பார்ப்பாரு, மியூசிக்கை பார்ப்பாரு, டைலாக்ஸை பார்ப்பாரு. 25 ரிஹர்சல் பண்ண சொன்னா இன்னைக்கும் புதுமுக மாதிரி பண்ணுவார். பண்ணுவாரு. எனக்கெல்லாம் என்னன்னா 4-5 ஆகி போச்சு ஐயோ ம். காமெடி வேற திரும்ப திரும்ப ரிஹர்சல் சொல்றாங்களேன்னு. ம். சேம் டைமிங்ல ஆக்ட் பண்ணுவார். கிரேட் Okay. ஆக்டர். வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அப்படின்னாவே ரொம்ப ஸ்பெஷல், கரெக்டா? அப்படிப்பட்ட பொங்கலை இன்னும் ஸ்பெஷலாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் மாத்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியை பார்க்க தான் வந்திருக்கோம். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் இந்தியன் சினிமா அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவங்களை தெரியாதவங்க வேற யாருமே இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்திரிய லோகம்னு ஒண்ணு இருக்கு, அங்க இவங்களோட பேர்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்போ இங்க நம்ம கூட ரொம்ப கியூட்டா, ஸ்மைலிங்கா, ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியா, எல்லாரோட மனசையும் தன்னோட ஆக்டிங் ஸ்கில்லால அப்படியே கட்டி வச்சிருக்கிற நம்ம ஊர்வசி மேம் தான். வணக்கம் மேம். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். எப்படி இருக்கீங்க மேம்? எப்படி இருக்கேன்? அப்படியே ஒரு பேபி டால் மாதிரி பிங்கா கியூட்டா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்க நேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட முழு பெயர் என்ன அண்ட் உங்களுக்கு ஊர்வசி அப்படின்னு பேர் எப்படி வந்தது மேம்? இது நான் நிறைய சொல்லியிருக்கேன். பட் நம்ம ஒரிஜினல் நேம் மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால டோன்ட் எக்ஸ்போஸ் த்ரூ த சோஷியல் மீடியா. ஓகே. பிகாஸ் மற்றவங்க எதுனாலும் பரவாயில்ல, நான் சொல்றது ஆத்தென்டிக் ஆயிடும். ஸோ நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அது இது நிறைய விஷயங்கள் இதோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஆமா. அதனால தான் சொல்ல. இதை முடிச்சதுக்கு அப்புறம் நான் பர்சனலா உனக்கு சொல்லித்தேன். கண்டிப்பா. அப்ப ஊர்வசிங்கிற பேரை நீங்களே வச்சுக்கிட்ட ஒரு கிடையவே கிடையாது. நானா ஒரு பேர் வச்சுட்டு எப்படி ஆர்டிஸ்டா போடு. ஓகே. இல்ல நான் நடிக்க வந்தப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, கவிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஓகே. அப்ப புரிஞ்சிச்சுல்ல என் பேர் என்னவா இருக்கும்னு. ஓகே. அவங்க அந்த காற்று நிலை வரும் கீதம் இப்படிலாம் நிறைய படங்கள், கொஞ்சம் கவுபாய் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கிற ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாங்க. ஓகே. அவங்க கூட என் கூட காம்பினேஷன் நிறைய அதுக்கப்புறம் நடிச்சாங்க. ரெட்டை ரோஜாலெல்லாம் அவங்க தான் எனக்கு மதரா நடிச்சாங்க. ஓகே. ஸோ அவங்களுடைய பேர் அப்படி வந்துட்டதுனால இல்லை, அது நாளைக்கு ஒருவேளை அவங்க ஆக்ட் பண்ண வந்துட்டா 2 பேரும் கன்ஃபியூஷன் ஆகுமோன்னு எவ்வளவு ஒரு தீர்க்கமா நினைச்சிருக்காங்க அன்னைக்கு. ரொம்ப கரெக்டா போச்சு. ஏன்னா கரெக்டா நான் வென்றாய் கொஞ்ச நாள் ஆனோடனே அவங்க வென்றாயிட்டாங்க அவங்க. ஓகே. ஸோ அந்த காரணத்துக்காக முந்தானி முடிச்சு டீம் மாத்தல. ஓகே. சேம் டைம்ல நானும் கார்த்திக் சார் ஒரு படம் பண்ணோம். ஓகே. பட் அந்த படத்துல சுத்தமா மெச்சூர் 13 இயர்ஸ் அப்பதான் ஜஸ்ட் ஆரம்பிக்க ஆகல. முந்தானி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம 14 கம்ப்ளீட் பண்ணோம். ஒரு
சைக்காட்ரிஸ்ட் கேரக்டர் அது. ம். போனா நம்ம சிரிக்கிறது கொள்றதெல்லாம் ஒரு ஹீரோயின் மாதிரி எல்லாம் சிரிக்க தெரியல. ம். சோ அப்ப என்ன ஆயிப்போச்சு, சுத்தமா மெச்சூரிட்டி இல்லையே ம். அப்படின்னு சொல்லிட்டு அது அது ரிலீஸ் ஆகல ஆக்சுவலி அதுக்கப்புறம். ஓகே. ஆஹ் ஏன்னா கொஞ்சம் கூட ஒத்தே வரல. கார்த்திக் சார் அப்போ ரொம்ப நிறைய படங்கள் பண்ணி சூப்பர் ஸ்டார் அப்போ. ம். ம். அதனாலே என்ன ஆயிப்போச்சு, அவங்க பாலாஜி சார் டீம் தான் இது பண்ணாங்க. ம். ம். சுரேஷ் மேனன் ஃபர்ஸ்ட் கேமரா, ஓ. கார்த்திக் ரகுநாத் அவர் தான் டைரக்டர். ஓகே. அவருடைய அப்பா வந்து டிஆர் ரகுநாதன் பழைய பெரிய ப்ரொடியூசர். ம். ம். ஸோ அதோடைய ப்ரொடியூசர் ஜீவன், ஓ. அவரு வயசுல ரொம்ப பெரியவர். ம். அவரு தான் வந்துட்டு ஐ திங்க் அடையார் பார்க் ஷெரட்டன், இப்ப இருக்கிற பார்க் ஷெரட்டன்ல ம். உட்கார்ந்து இந்த பொண்ணோட பேரை கொஞ்சம் மாத்திக்கலாமா, ஏன்னா இந்த மாதிரி வருமேன்னு ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, ம். இல்ல இல்ல சார் தெலுங்குல எப்படி ஒருத்தவங்க இருக்காங்க, ம். இல்ல இல்ல சார் ஹிந்தில ஒருத்தவங்க இருக்காங்க, இப்படியே சொல்லி ம். சாப்பாடுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னையா சாப்பாடே வரலன்னு அவங்க வந்தாங்க. ஓகே. சார் 4 ரெஸ்டாரண்ட்ல ஊர்வசி ரெடி சார் அப்படின்னு இருக்காங்க. ஓகே. அப்படின்னு இவருக்கு என்னமோ ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர், அவருக்குன்னு குடும்ப கோயில் இருக்கு. ஓ. அவரு சொன்னாரு, ஏய் பாத்தியா இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன ஊர்வசி அவார்டுங்கிறது தான் இப்ப பெரிய அவார்டு. ஓ. நேஷனல் அவார்டு வந்து ஆக்ட்ரஸ்க்கு ஊர்வசி விருது தான் ஓ. ஓகே. அப்படின்னு ஊர்வசின்னே வச்சுக்கலாம். ம். ம். ஏன்னா வேற ஒரு பேர் இனிமே யாரும் வைக்க போறதில்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை வச்சாங்க. ஓகே. எனக்கு நான் அந்த பேரை கேட்டுட்டு திரும்பி பாக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. ஐயோ யாருக்குமே இல்லை இந்த பேரு. உங்களுக்கு பிடிக்கலையா அப்ப அந்த பேர் ஃபர்ஸ்ட்? எனக்கு ஏன் ஊர்வசின்னு வச்சாங்க அப்படின்னு எனக்கு நம்ம பேரை திடீர்னு மாத்தினா நமக்கு தெரியல. எப்படிமா பிடிக்கும் அந்த ஏஜ்ல. கரெக்ட் கரெக்ட். ஐயோ எனக்கு இந்த பேரு வேண்டாம், என் பேரே கூப்பிடுங்களேன் அப்படின்னு வேணாம். ம். சோ முந்தானி முடிச்செல்லாம் பாக்குறாரு, என் ஒரிஜினல் பேர் கூப்பிட்டு தான் அந்த ஃபுல் படம் பண்ணாரு. ஓகே. பட் டைட்டில் இந்த பேரை போட்டார். ஓகே. அது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. எஸ்டாப்லிஷ் ஆயிடுச்சு. இப்பவும் சார் உங்களை அப்படிதான் கூப்பிடுறாரா பாக்கியராஜ் சார்? இல்ல அதுக்கப்புறம் அவருடைய நிறைய படங்கள் பண்ணி அது மாறி போச்சு. அவரும் மறந்துட்டாரு. மறந்துச்சு. ஏன்னா அவருக்கும் ஏஜ் ஆயிடுச்சு. ம். சோ என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஓ. அந்த பேர்ல கூப்பிடுவாங்க. அப்ப உங்களுக்கு எப்படி ஹாப்பியா இருக்கும்? பரவாயில்ல பழைய பேர் வச்சு கூப்பிடுறாங்க. இந்த பேர் எனக்கு ஹாப்பி இல்லைங்கிறது இல்லம்மா, ஓகே ஓகே. எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்த பேர். கண்டிப்பா. சோ ஐ அம் சோ ஹாப்பி வித் திஸ். பட் என்னன்னா அந்த அந்த நம்மளுடைய அந்த பழைய நினைவுகள் வர்றது எனக்கு அந்த பேரை கேட்கும். நிறைய செல்ல பேரும் இருக்க மாதிரி தெரியுது. குட்டி குட்டி மால், கொடி மால், பொடி மோல் தான். பொடி குட்டி, இந்த மாதிரி மலையாளம்ல நிறைய பேர் டோட்டல் இண்டஸ்ட்ரி நான் அப்படிதான் கூப்பிடுறாங்க. ஏன்னா அப்பா அம்மா என் ஃபேமிலி எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாருமே. சோ நான் என்னோட பேபி ஆர்டிஸ்டா நான் ஆரம்பிக்கும் போதுல இருந்து என்ன தெரியும். ஓகே. சோ அப்படிதான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கும் நிறைய பேர் அப்படிதான் கூப்பிடுறாங்க. நிறைய அவார்ட் ஷோஸ்ல நிறைய இன்டர்வியூஸ்லயே பாக்குறோம், அப்படிதான் கூப்பிடுறாங்க. நைஸ். உங்க சைல்ட்ஹுட் டேஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம் மேம். எங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சின்ன வயசுலயே நீங்க ஆக்டிங்க்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா அந்த கெரியரை இன்ன வரைக்குமே நீங்க பில்ட் பண்ணி வந்துட்டே இருக்கீங்க. ஆனா உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் நீங்க மிஸ் பண்றீங்க இல்லையா? இல்லம்மா, நான் அப்படி ஒண்ணும் ரொம்ப பிஸியான சைல்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது. ஓகே. என்னோட சிஸ்டர் கல்பனா தான் ரொம்ப டேலண்டட். ஓகே ஓகே. அவங்களே ஒரு படத்துக்கு கூப்பிட்டாங்க, நாங்க சென்னை வந்தோம். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் சென்னை பார்க்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சு வந்தேன். ம். இங்க வந்தா அந்த டைரக்டர் என்ன சொல்லிட்டாரு, அந்த பொண்ணு பெரிய பொண்ணா இருக்கு, அம்மா இல்லாத பொண்ணை வந்து அப்பா வளர்க்குற மாதிரி. ஓகே. சோ குளிப்பாட்டுறது அது இது எல்லாமே இந்த அப்பா தான். ம். சோ இந்த பொண்ணு கொஞ்சம் சின்ன பொண்ணா இருக்கு, இதுன்னா கொஞ்சம் இதுவா தெரியாது. ஏன்னா அப்ப எல்லாம் குழந்தைங்களை இன்னைக்கு மாதிரி இப்படி கட்டிட்டு எல்லாம் குளிப்பாட்டுறதெல்லாம் நம்ம படத்துல காமிக்க மாட்டோம். இந்த சின்ன குழந்தைய போய் இப்படி எல்லாம் கட்டிட்டு வந்து குளிப்பாட்டுறது அப்படின்னுவாங்க. அப்படிதான் நடிச்சேன். எனக்கு பிடிக்காம தான் நடிச்சேன். நான் இங்க இருந்து எங்க அப்பாவை பாத்துக்கிட்டே நடிப்பேன். நீங்க வேணா கேமரா ஆன் பண்ணி எடுத்துக்கணும். க்ளோஸ்அப்ஸே ரொம்ப கம்மி எனக்கு தெரியாம. ஆனா அப்ப கேமராக்கு சவுண்ட் இருக்கும், ஓடிட்டு இருக்கும். ஓகே. அப்ப அது வந்துச்சுன்னா உடனே ஆரம்பிச்சிடுவேன். ஓகே. அப்புறம் அதுல மியூசிக் டைரக்டரா இருந்த ஒரு லிரிசிஸ்ட் அவர் சொன்னாரு, ரொம்ப கஷ்டம் இந்த பொண்ணு சினிமால வர்றதுக்கு. எப்படி சேட்டா உங்க ஃபேமிலியில இப்படி ஒரு பொண்ணு பிறந்துச்சு? ஆனா ஃபேமிலி எல்லாருமே சினிமா பேக்ரவுண்ட் இருக்கவங்க தான். சினிமா டிராமா. பாப்பா அம்மாலாம் அப்பா சினிமா பேக்ரவுண்ட் தான், டோட்டலி டிராமா பேக்ரவுண்ட். ஓன் நமக்கு ட்ரூப் எல்லாம் இருந்துச்சு. சோ ஆக்டிங்ங்கிறது நான் புதுசா பாக்குற விஷயம் இல்ல, பட் எனக்கு பிடிக்காது. எனக்கு எழுத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஏன்னா உங்களோட தாத்தா கிராண்ட் ஃபாதர் வந்து ஒரு நல்ல பெரிய ரைட்டர், ஃபேமஸ் ரைட்டர்னு கேள்விப்பட்டிருந்தேன். அவர் வந்து சினிமா சம்பந்தப்பட்ட ரைட்டர் இல்ல. ஓகே. அவர்தான் இந்த
டைப்ரைட்டிங் லெட்டர்ஸ் எல்லாம் புதுசா கொண்டு வந்து பெரிய ஓ. என்ன சொல்றது அந்த மாதிரி இலக்கிய வாதியார்னா நிறைய புத்தகங்கள் பண்ணியிருக்காரு. ம்ஹும். கல்வி துறையை சார்ந்த நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஓ. அதுல வந்து நியூ டைப்ரைட்டிங் லெட்டர்ஸ்க்குள்ள ம்ஹும். அந்த அது எப்படி பண்றதுங்கிற ஒரு புது மொழியா அதை உருவாக்குறது அவர் தான். ஓகே, சூப்பர் நைஸ். நீங்க சைல்ட்ஹுட் டேஸ்ல ஃப்ரீயா இருந்தீங்கன்னு சொல்றதே நம்ப முடியல. ஏன்னா 700+ ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க. அது ரொம்ப வியப்பா இருக்கு கேட்கும்போதே. இல்லம்மா, பிகாஸ் அப்ப மலையாள படங்கள்லாம் ம். 15 நாள் தான் ஒரு ஃபுல் படம். ஓகே. ஓ. தமிழும் இன்னைக்கு மாதிரி நிறைய கிடையாது. சின்ன சின்ன ஷெட்யூலா ம்ஹும். மேக்சிமம் ஒரு 30 to 35 டேஸ் இருக்கும். ஓகே. பல ஷெட்யூலுங்கிறதுனால அப்படி இருக்கும். ம்ஹும். இப்ப மாதிரி கிடையாது. நிறைய ஷெட்யூல்ஸ் 6 மாசம் அதெல்லாம் இல்ல. மலையாளம் இப்போ மினிமம் 3 months ஆயிப்போச்சு. ம், ம். ஸோ அப்போ அது இல்ல. அதனால முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் பிஸியாவே இருந்துட்டேன். ம், ம். தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம்னு பிஸியா இருந்ததுனால அவ்வளவு நம்பர்ஸ் வந்துச்சு. ஓகே. பட் இன்னமும் நான் எண்ணல. எனக்கு 100% எனக்கு தெரியாது. ஓகே. பிகாஸ் பிரியதர்ஷன் படம் பண்ணும்போது ம். பூஜையில வந்து மீடியாஸ் வந்து அப்படிதான் போட்டாங்க. ஓ. ஊர்வசிக்கு வந்து இது 700வது படம். ஆஹா. அப்பதான் நான் வேண்ட ஐயோ எனக்கு இது வரைக்கும் நம்ம எண்ணவே இல்லை. அப்ப அதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்ப நீங்க போன்லயே பார்க்கலாம். ஆமா, கூகுள் பண்ணி ஈஸியா ஈஸியா பார்த்துக்கலாம். அப்போ கஷ்டம். பட் நமக்கு உட்கார்ந்து எண்றதுக்கு நேரம் இல்லாதனால அப்பவும் என்னால இப்போ என்னால. கரெக்ட். நிறைய லாங்குவேஜ் ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. நாங்களும் பார்த்திருக்கோம். அந்த லாங்குவேஜ் எல்லாம் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணீங்க? அதுவும் அவ்வளவு குட்டி வயசுல இருந்து. இல்லம்மா, அந்த குட்டி வயசுலங்கிறதுனால தான் அதை மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓ. ஏன்னா அப்ப நமக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஹிபிஷன் வெக்கம் எல்லாம் கிடையாது. ம், ம். யாராவது தப்பான வார்த்தை சொல்லி கொடுத்தா கூட அதையும் சத்தமா சொல்லிடுவோம். ஓகே. சோ அப்படி தப்பா பேசிடுவோம். ம், ம். அம்மா நீ கன்னடத்துல பேசுமா அப்படின்னா கன்னடத்துல ம். எனக்கு தெரிஞ்ச கன்னடத்துல எல்லாம் உளருவேன். அவங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ம்ஹும். அதே மாதிரிதான் தெலுங்கு. ஓ. சோ எனக்கு தமிழ் எனக்கு எப்பவுமே ஃப்ளூயண்ட். நான் இங்கதான் படிச்சேன். ம், ம். பட் இதுதான் ரீசன். பட் இப்பவா இருந்தா கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கஷ்டமா. நமக்கு மனசுக்குள்ளார அந்த அந்த இன்னசென்ஸ் போயிடுச்சு இல்ல நமக்கு உள்ளுக்குள்ள. கரெக்ட். எல்லாம் நம்மள பாக்குறாங்க, நம்மள பெரிய ஆர்டிஸ்ட்னு சொல்றாங்க, ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ. ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, தப்பா இருக்க இவங்க சிரிச்சிடுவாங்களோ உள்ளுக்குள்ள. யாரும் சிரிக்க போறது இல்ல. பட் ஆனா அந்த பயம் நார்த்ல இருந்தெல்லாம் வர்றவங்க கரெக்ட். ப்ராம்ப்டிங் பண்ணா கூட ஒழுங்கா டயலாக் பேசாம இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. சர்வசாதாரணமா டயலாக் சொல்லும் போதே போனை பார்த்துட்டு இருக்காங்க. எஸ் ஓகே டெல் மீ அப்படின் போது எங்கேயோ பண்டையில ஏதாவது என்ன இந்த ப்ரொஃபஷன் அவ்வளவு சீரியஸா எடுத்திருக்கேன். நீங்க அந்த மாதிரி எடுத்திருக்கீங்க இன்னுமே. அதனாலதான் நீங்க இன்னும் இல்ல பழைய நான் வந்து அந்த சினிமா ஸ்கூல் அப்படித்தான். ஓகே. டைரக்டர்ஸ் எல்லாம் லைக் டீச்சர்ஸ். அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம டக்குன்னு உட்கார்ந்துட முடியாது. ஓகே. எங்க அம்மா அங்க போய் உட்கார்ந்து சேர போடுப்பா அந்த இந்த பாப்பாக்கு அப்படின்னா அப்பதான் நம்ம உட்காரணும். ஓகே. இல்லன்னா என்ன உனக்கு வயசு இப்பவே போய் உட்கார்ந்துட்ட டயர்ட் ஆகி வாங்கி வந்து நில்லு. அப்போ கேமராமேன்லாம் நம்ம நின்று லைட் அப் பண்ணுவாங்க. ஓகே. சோ அந்த மாதிரி ஒரு அதனாலதான் சொல்றேன் ரிலாக்ஸ்டு ஒர்க்குங்கிறது இல்ல. அந்த ஏஜ்ல எல்லாரும் சொல்லுவாங்க குருவி தலையில பனகா வச்ச மாதிரி ஏன் இப்படி. பட் அப்படி இல்ல. இப்ப நம்ம சின்ன குழந்தைங்க அந்த இதை எடுத்துட்டு போறோம். என் பையன்லாம் இந்த மூட்டை மாதிரி பேக் எடுத்துட்டு போகும்போது ஏன் அவன் யூஸ்டு அதை வச்சு ஸ்ட்ரக்சர்லாம் ஏறி போயிட்டான். பட் அதே மாதிரிதான் எனக்கும். ஓகே. அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. உங்க முதல் படத்தை பத்தி பேசலாம். எல்லாருக்குமே ஃபேவரட், எல்லாருக்குமே தெரியும். முந்தானே முடிச்சு பாக்யராஜ் சாரோட சொல்லிட்டேமா. இப்ப நானும் சாரும் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டோம். ஓகே. சோ அது கேக்குறவங்களுக்கு இனிமையா இருக்கும். பட் சொல்ற எனக்கு எல்லாம் வலிக்கும். ஆமா, இன்னும் கொஞ்சம் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம்னா நமக்கு ஒரு அப்பா பழைய நினைவு. ஒருவேளை பாக்யராஜ் சாருக்கும் அதே மாதிரி போர் அடிச்சிருக்குமா பேசி பேசி? இத பத்தி கிடையாது. ஹி இஸ் எ கிரியேட்டர். அவருக்கு ரொம்ப ப்ரெஷியஸான படம் அது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் மாதிரி ஒரு மிடில் ரேஞ்ச் டைரக்டர்னு சொல்லப்பட்ட ஒரு இயக்குனர் ஏவிஎம் மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிறுவனம். அவங்க கமல் ரஜினி படங்கள், ஹிந்தி படங்கள் அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருந்த ஒரு நிறுவனம் இவரை சூஸ் பண்ணி இவரை நம்பி ஒரு படம் கொடுத்துருங்க வித் நியூ ஃபேஸ். சோ பாக்யராஜ் சார் நம்பிக்கைதான். ஏவிஎம் நிறுவனம் எங்க அப்பாவுக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க. பட் இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணை நம்ம சின்னதிலே பார்த்திருக்கோம். இது சரியா வருமா, இவர் கூட ஜோடியா ஒத்து வருமா? பட் அவருடைய அந்த என்ன சொல்றது தூர பார்வை, தொலைநோக்கு பார்வை கண்டிப்பா அதுதான் பெரிய விஷயம். அந்த டைரக்டர்ஸ் உடைய அவரு நல்ல குருவா இருந்தா நம்ம நல்லா வந்துரும் கண்டிப்பா. அண்ட் பாக்யராஜ் சார் பத்தி நிறைய பேசிருக்கீங்க. கமல் சார் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லிருக்கீங்க. அவரை பத்தி அப்படி ஒரு 2 வேர்ட்ஸ்.
அவரு 2000 வார்த்தை கூட சொல்லலாம். பட் அது கரெக்ட். இந்த டைம் பத்தாது. ஆமா. ஏன்னா நான் ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அவர். ம். அவரை பக்கத்துல இருந்தே நம்ம கவனிக்கும் போதுதான் தெரியும். ம், ம், ஒவ்வொரு சின்ன விஷயமும் ம், கவனிப்பாரு. இப்படி உட்கார்ந்திருந்தா அதையே வந்து இப்ப நான் தெரியாம நான் அதை அடாப்ட் ஆகிட்டு இருக்கேன். ம், ம். ஓ. சமீபத்துல ஆர்ஜே பாலாஜி சொல்லும் போதுதான் தெரியுது. ம், ஓ லொகேஷன்ல நான் இப்படி எல்லாம் பண்றேன்னா, ம், ம், இந்த லைட் எனக்கு வருதா இப்படி எல்லாம் கேட்கறேன்னா, ம், ம், இப்படிங்கிறது ஏன் தெரியுதுன்னா கமல் சார் கரெக்டா தள்ளி நில்லுமா, முகத்துல ஷேடோ வர்றது உனக்கு தெரியலையா, ம், எப்படி என்ன கரெக்டா வரும் அப்படின்னுவார். ம். ஸோ ஒவ்வொருதுலையும் கேமராவை பார்ப்பாரு, லைட்டை பார்ப்பாரு, மியூசிக்கை பார்ப்பாரு, டைலாக்ஸை பார்ப்பாரு. 25 ரிஹர்சல் பண்ண சொன்னா இன்னைக்கும் புதுமுக மாதிரி பண்ணுவார். பண்ணுவாரு. எனக்கெல்லாம் என்னன்னா 4-5 ஆகி போச்சு ஐயோ ம், காமெடி வேற திரும்ப திரும்ப ரிஹர்சல் சொல்றாங்களேன்னு. ம். சேம் டைமிங்ல ஆக்ட் பண்ணுவார். கிரேட் Okay. ஆக்டர். ஆக்டர் மட்டும் இல்ல, ஃபார் மீ இஸ் அ கிரேட் பர்சன். ஓகே, நைஸ். அண்ட் அவரை பத்தி நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருக்கீங்க. அவர்கிட்டயே போய் சொல்லுவீங்களா, எனக்கு உங்களை இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப Never. இன்ஸ்பைரிங்? சொல்ல மாட்டேன். அது இல்ல அப்படி சொல்ற ஃபார்மாலிட்டி இல்ல அவர்கிட்ட. ஓகே. இப்ப என் பிள்ளைங்களுக்கு கிட்ட எல்லாம் நாங்க சிஸ்டர்ஸ் யாருமே வந்து ம். அம்மாவோட படம் இது நீ பாரு, இது ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு இன்ன வரைக்கும் சொன்னதில்ல. ம், இப்ப என் பொண்ணு வந்து என்ட்ரி ஆகிறா சினிமால. ம், ம். ஓ, இப்ப நைஸ். முந்தா நாள் கூப்பிட்டு என்ன கேக்குறா, அம்மா உன் படங்கள் அப்ப இருந்ததுல ஒரு 5-6 படம் சொல்லுமா, ம், ம், நான் ஓடிடில போட்டு பாக்குறேன், டிவில போட்டு பாக்குறேன், என்ன எல்லாம் கேக்குறாங்க உங்க அம்மா கிட்ட இருந்து என்ன கேரக்டர் பிடிச்சு போச்சுன்னு, ம், ம். அதனால கொஞ்சம் சொல்லுமா அப்படி நான் இது பண்றேன். ஓகே. இப்போ ஒரு 3 இயர்ஸா என்ன அம்மா எந்த ஷூட்டிங் போறேம்மா, ம், ம். யார் ஆர்டிஸ்ட்மா, எப்ப இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. பிகாஸ் அவ சினிமாவை விரும்ப விரும்ப- ஆரம்பிச்சிட்டாங்க. வர இல்லைன்னா யாரையுமே சேர்க்கல. அப்படி இல்லாம ரொம்ப வேண்டப்பட்டவங்க கிட்ட போய் நீங்க நல்லா பண்ணீங்க, அது என்னமோ ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி ஃபீல் ஆகுது. புரியுது. அண்ட் உங்களுக்கு ரைட்டிங் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆப்வியஸ்லி தெரியுது, இது பேசுறது வச்சே தெரியுது. அண்ட் அதுல வந்து விசு சார் ரொம்ப பிடிக்கும் ரைட்டர்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவரை பத்தி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சாரு. ஓகே. அவர் இறந்துட்டாருங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய நஷ்டம் மாதிரி. 2 பேருடைய இழப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பர்சனலாகவும் ஹர்ட் ஆச்சு. ஓகே. ஒண்ணு விசு சார், ஒண்ணு கிரேசி மோகன் சார். ஓகே. எந்த கதையை புதுசா பண்ணும்போதும் ட்ராமா பண்ணும்போதும் உருசி புதுசா நான் பிகாஸ் அவர் பர்சனலா அவர் ரொம்ப டேலண்டடான ஆளு. ஐயோ வெண்பாலாம் ரொம்ப நல்லா எழுதுவாரு, நல்ல பெயிண்டர். இது விஷயங்கள் நிறைய வெளியே தெரியாது. காமெடி படத்துக்கு எழுதுற ஆளுன்னு தான் தெரியும். ரொம்ப ரொம்ப டேலண்டானவர். என்ன மாதிரியே ஜாயிண்ட் ஃபேமிலியில நம்புறவர். உங்களுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நாங்க அப்படித்தான் இருந்தோம். இருந்தீங்க. சென்னையிலயும் எல்லா இடத்துல நாங்க அப்படித்தான் இருந்தோம். அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். இந்த ஜெனரேஷன்ல அந்த மாதிரி இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதனால என்னன்னா ஒரு பயம் இல்லாம நம்ம போயிட்டு வந்தோம். வீட்டுல எல்லாரும் இப்ப என் குழந்தைங்க எல்லாம் சேஃபா இருக்காங்கன்னா எங்க அம்மா இருக்காங்க, வளர்த்துருவாங்க. கரெக்ட். அதனாலதான். இல்லைன்னா நான் ஆஃப்டர் மை டெலிவரி நான் ஒர்க் பண்ணிருக்கே முடியாது. கரெக்ட். அண்ட் இந்த ஜெனரேஷன் ஆக்டர்ஸ்ல சூர்யா சார் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு பளிச்சுன்னு எல்லாரும் முன்னாடியும் நிறைய டைம் சொல்லிருக்கீங்க. சோ அது ஏன் அப்படி? அது என்ன, வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் சூர்யா சார்? இல்ல சூர்யா சார் மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆக்டர்ஸுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். விஜய் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. உங்களோட சன் அண்ட் டாட்டர் விஜய் சாரோட ஃபேன்? விஜய் ஃபேன் தான், 2 பேருமே விஜய் ஃபேன் தான். ஓகே. அம்மா விஜயை கூட்டிட்டு போய் காமிமா சொன்னேப்பா, இதை விட பிச்சு புடுங்கள், நமக்கு தெரியும் ஒரு ஆர்டிஸ்டோட கூப்பிட்டு விஜய் என் பொண்ணு உங்களை பாக்கணுங்கிறா, என் பையன் உங்களை பாக்கணுங்கிற. நான் சொல்ல மாட்டேம்மா. எப்போ அது என்ன சின்னதுல நாங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்து டேபிள்ல விஜய் வந்தாரு. இவ்வளவு உண்டுதான் இருந்தா, 3 வயசு தான் இருக்கும். அம்மா விஜய், அம்மா விஜய். விஜய் சொல்லக்கூடாது, விஜய் அங்கிள் சொல்லணும். விஜய் பிகாஸ் என்ன இங்க வந்த உடனே என்ன விஜய், வீட்டுல விஜய் தானே சொல்றோம். அப்பவே அவர் ரெகக்னைஸ் பண்ணி ரொம்ப பிடிக்கும். எல்லா ஆக்டர்ஸையும் பிடிக்கும். பட் சூர்யாவை என்ன ஒரு நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு விரும்பி சினிமாக்கு வந்தவர். ஓகே, கரெக்ட். பிகினிங்ல இருந்தே நான் வந்து ஒரு பயங்கர ஆக்ஷன் ஹீரோ, என்னோட ஹீரோயிசத்தை காமிக்கணும் அப்படின்னு விரும்பினது இல்லை. டில் நவ் வெரைட்டி கேரக்டர் வேணும்னு ஆசைப்படுறாரு. கங்குவா மாதிரி படங்கள்லாம் நடிக்கிறாரு, வேற வழி இல்லை. பிகாஸ் ஒரு நாடே ஓடுறப்ப நடுவுதான் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால பட் ரொம்ப நல்ல ஆக்டர், ரொம்ப நல்ல கோ ஆர்டிஸ்ட். ரொம்ப பரிவுள்ள ஒரு மனிதநேயம் உள்ளவர். அஃப்கோர்ஸ் சிவகுமார் சார் பையன் சொல்லவே கண்டிப்பா. கொஞ்சம் அவார்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசலாம். நிறைய அவார்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க, வீடு முழுக்க அவார்ட்ஸ் மெடல்ஸா பார்த்தோம்.
அதுல ஸ்பெஷலான அவார்ட் ஏதாவது இருக்கா? அஃப்கோர்ஸ் நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்கீங்க ஃபார் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். சோ அதுல ஏதாவது விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் அங்கீகரித்த எந்த விருதுமே நேஷனல் அவார்டுக்கு சமம் தான். ஓ நைஸ். எப்பவுமே. ஏன்னா எந்த விருதுமே குறைச்சு சொல்ல முடியாது. ஆனா அது அது நமக்கு கிடைக்குதே, நம்மளாவது தெரிஞ்சு கொடுக்குறாங்களேங்கிறது. பட் இப்ப நிறைய என்னன்னா கொஞ்சம் ஸ்பான்சர்ஸை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கொடுப்பாங்க. அவங்க வரலைன்னா இம்மிடியட்டா அடுத்த ஆளை பார்த்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவார்ட்ஸ் நான் தவிர்க்கிறது இப்போ. நைஸ். அண்ட் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஷோஸும் நீங்க அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்க. ஷோஸ் எனக்கு இந்த கிரவுட்ல ரொம்ப நேரம் இருந்துகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா லைஃப் பூரா அப்படித்தானே இருந்தேன்னா பர்சனலாவே எனக்கு பிடிக்காது. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு கூட்டத்தோட இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். நீங்க இன்ட்ரோவர்ட்னு சொல்லிருந்தீங்க. ஆனா அப்படி தெரியல மேம். ரொம்ப கியூட்டா எல்லாத்தையுமே இன்டராக்ட் பண்றீங்க. சினிமா தான் அப்படி மாறினேன். ஓகே. அதர்வைஸ் என்ன பார்த்தா எனக்கே பிடிக்காது. ரொம்ப அமைதியான குவைட்டான ஒரு குவைட்னு மட்டும் இல்ல, ஒரு சிடுமூஞ்சினே சொல்லலாம். ஓகே. எங்க வீட்லயே நான் தான் அப்படி. ரொம்ப நேரம் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாச்சுன்னா ஆனா நீங்க தான் செல்லப்பிள்ளை கரெக்ட்டா? சுத்தி நிறைய அதனால தான் இந்த ஹாபிட்ஸ் என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா அம்மாவுடைய கான்சென்ட்ரேஷன் வந்த கெஸ்ட் கிட்ட போகுது, அப்பாவோட கான்சென்ட்ரேஷன் அங்க போகுது. என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. ஓகே. எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது சொல்லுவாங்க, ரொம்ப சின்னதுல அவங்க வரும்போது வந்து கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அதாவது அப்ப அவங்க ஐயோ ஐயோ பாத்தியா தாத்தா சொல்லுது டாட்டா பாப்பா அப்படி இல்ல நீ போன்னு அர்த்தம். ஓகே. ரொம்ப நேரமா எங்க அம்மா போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கீங்களே. ஓகே. ஆனா அப்படி இருந்த ஒருத்தவங்க தான் ஜாயிண்ட் ஃபேமிலி வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி இருந்தீங்க கரெக்ட்டா? இல்ல அப்பவே ஜாயிண்ட் ஃபேமிலி தான். ஓகே. ஆனா மத்தவங்க வேண்டாம். என்னோட சர்க்கிள் நான் எனக்குள்ள ஜாலியா நான் சின்னதுல சொல்றேன். ஓகே. பேசிக்கா என்னன்னா எனக்கு கிரவுட்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டு அப்படி எனக்கு பிடிக்கல. ஓகே. அண்ட் உங்களோட அந்த நேஷனல் அவார்ட் வாங்கின ஃபிலிம் வந்து ஒரு 6 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் வாங்கினது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த 6 இயர்ஸ் கேப்க்கான ரீசன் ஏதாவது இருக்காம? இல்ல அவுட்டோர்ஸ் குறைச்சிக்கிட்டேன். பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் அவுட்டோர் ஷூட்டிங் குறைச்சிக்கிட்டேன். இப்ப என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் நான் அப்படிதான் ரொம்ப கேப் விட்டு தான் பண்றேன். ஓகே. அவங்களுடைய சைல்ட்ஹுட்ல வந்து நான் என் வீட்டை மிஸ் பண்ண மாதிரி அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? கரெக்ட். தட் இஸ் தி ரீசன். அண்ட் உங்களோட ரைட்டிங்ஸ் பத்தி பேசலாம். இப்பயும் எழுதுவீங்களா? அண்ட் உங்களுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்புறம் அதை நிறுத்திட்டீங்க சில பல காரணத்துக்கு. ஏன் தெரியுமா? ரொம்ப பர்சனலான விஷயங்கள், பர்சனலா ஆர்டிஸ்ட் பேரெல்லாம் வச்சு டைரி எழுதிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற ஸ்டாஃப்ங்க யாராவது என்ன பண்ணிவிடுவாங்க, நிறைய டைரி சேர்ந்து போய் காயலாங்கடையில தூக்கி போட்டுருவாங்க. இது கிடைக்கிறவங்க உட்காந்து படிச்சுட்டு ஒவ்வொரு டைரி அதெல்லாம் தப்பா எழுத போறல. பட் நம்ம பர்சனல் சில ஃபீலிங்ஸ் எழுதுவோம், சில பேர் நம்மள ஹர்ட் பண்ணி இருந்தா எழுதுவோம். சோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு டைம்ல நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா எல்லாமே மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டோட நேமும் சொல்றீங்க, பேசுறீங்க. என்னுடைய மனதில் இடம் பிடித்தவர்களை பற்றி ஞாபகம் இருக்கு. அது மட்டும். ஓகே. ரைட்டிங்ன்றதுனால நம்ம வாலி சார் பத்தி ஏதாவது பேசலாமா? அண்ட் தி டேக் இட் ஈஸி ஊர்வசி obviously அது வந்து அவர் தற்செயலா ஒரு விழா பார்க்கும்போது அந்த கறவை மாடு மூணுன்னு ஒரு பாட்டு மகளிர் மட்டும். சோ அது பாட்டு ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே நான் சொன்னேன், ஐயோ இது என்னது இது, கறவை மாடு மூணுன்னு பொம்பளைங்களே பாடிக்கிறாங்க, நான் ஆலிபம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டேன். கன்வின்ஸ் பண்றதுக்கு சிங்கீதம் சார் என்ன முயற்சி பண்றாரு. அப்புறம் வாலி சாருக்கே கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. கூப்பிட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் கேட்கறாங்க அப்படின்னாங்க. அந்த பாட்டை வாலி சார் தான் எழுதினாராங்கிறதும் எனக்கு அப்புறம் தான் எழுதியிருக்கிறாரு. கரெக்ட். என்னமோ உனக்கு சந்தேகம், தமிழ் பண்ணிட்டு அந்த காலத்துல மத்தவங்க சொல்லுவாங்க, ஐயோ கறவை மாடு மாதிரி உபயோகப்படுத்துறாங்க, குடும்பத்துக்காக கஷ்டப்படுறவங்க, ரெஸ்ட் இல்லாம உழைக்கிறவங்க. அத வந்து நாங்க அப்படிதான் உழைக்கிறோம் என் குடும்பத்துக்காக, உன்ன மாதிரி ஆளுங்க தான் எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கடாங்கிறது தான் அர்த்தம். தயவு செய்து தப்பா எடுத்துக்காதுன்னு கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் ஒரு விழா பார்க்கும்போது ஒரு பாட்டு ஒண்ணு உன்னை பத்தி வருது, நீ கேட்டியா? உங்களுக்கே சர்ப்ரைஸா தான் இருந்துச்சா? ஆமா. ஏன்னா காதலன் இறங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கொஞ்சம் அந்த பாட்டுனால மட்டுமே பாப்புலரா கொஞ்சம் ரிலீஸ்க்கு லேட் ஆச்சு. பட் பிகாஸ் ஆஃப் தட் சாங் அது ரொம்ப பாப்புலர் ஆச்சு. சோ அவர் என்கிட்ட சொன்னாரு, இப்ப நான் மலையாளமும் நிறைய பண்ணிட்டு இருந்தேன், தெலுங்கு எல்லாம் பண்றேன் இல்ல, இப்படி ஃபங்க்ஷன்ல இப்படி போகும்போதே அவரு இங்க வாங்கிப்பா அப்படின்னு இங்க உட்கார்ந்துருந்தவங்க யாரோ அந்த பக்கம் போயிட்டாங்க. சார் சொல்லுங்க சார் அப்படின்னு. எல்லாம் உனக்கு டவுட், பாட்டுல இது ஏன் எப்படி எழுதுறீங்க, இது ஏன் எப்படி எழுதுறீங்க அப்படின்னு.
கண்ணதாசன்லாம் உயிரோடு இருந்திருந்தா நீ வந்து இந்த மாதிரி விளக்கம் கேட்டிருந்தா அவர் அழகா சொல்லியிருப்பார். புரியுதா? ஆமா சார், பார்க்கணும்னு ரொம்ப ஆசை சார். அர்த்தமுள்ள இந்த மதம்லாம் நான் படிச்சிருக்கேன். பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்க ஃபேமிலி நிறைய அவங்க இதெல்லாம் பிடிக்கும். அவங்க நிறைய பையன்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. பொண்ணு தெரியும். பைசலி கண்ணதாசன் எல்லாம். வேறு ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பாட்டு வருதுன்னாரு. உன் பேரை வச்சு எழுதியிருக்கேன். ஓ. உன் பேர் எழுதியிருக்கேன்னு சொல்ல, உன் பேரை வச்சு வருது. வருது. கவனிச்சுக்கோ அப்படின்னாரு. அப்படியா சார்? ரொம்ப தேங்க்யூ சார். பயமா இல்லையா? வேற ஏதாவது திட்டி எழுதிருப்பாரோ அப்படின்னு? டெஃபினட்டா கிடையாது. கிடையாது. எனக்கு என்ன திட்டி எழுதுற அளவுக்கு எந்த இண்டஸ்ட்ரியிலயும் எனக்கு அப்படி ஒரு இமேஜ் இல்லை. புரியுது. ஆமா, கண்டிப்பா. அதனாலதான். ரெண்டாவது எந்த மேடையில பார்த்தாலும் ஓப்பனா கேட்டுருவேங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட இருக்கு. அதுவும் இருக்கு. சோ அப்படின்னு தமாஷா தான் சொன்னாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு டிவில பார்த்தா அந்த சாங் வருது. ஐயோ, இதான் வாலி சார் சொன்னாரா, இந்த பாட்டு தான் சொன்னாரா அப்படின்னு நம்ம வியப்பா இருந்துச்சு. ஜாலியா இருந்ததா? எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் காமிச்சீங்களா? அந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணது உண்டா? வீட்டுல எல்லாரும் அதான் வாலி சார் சொன்னாரா, அதான் வாலி சார் சொன்னாரு அப்படின்னு. ஓகே. சோ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் உட்கார்ந்து பேசக்கூடிய இன்சிடென்ட்ஸ் இல்லை. பட் சில நினைவுகள் நமக்கு மறுபடியும் வர்றதுக்கு இந்த கேள்விகள் ஒரு காரணமாகும். கண்டிப்பா. அண்ட் உங்களோட பீக் சினிமா கெரியர்ல வந்து நீங்க குழக்கம் அப்படின்னு ஒரு மலையாள மூவிக்கு பட்ஜெட்டே இல்லாம நீங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டோம். அண்ட் ஃப்ரீயா இல்லம்மா, அந்த பேரு கழகம். அதாவது கோயில் பணிகளை செய்யக்கூடிய ஒரு பெண்ணினுடைய கதை. ஓ, ஓகே ஓகே. அதுக்கு எனக்கு பெஸ்ட் ஆக்டர் ஸ்டேட் அவார்ட் எல்லாம் வந்துச்சு. ஓகே. அப்போ அந்த படத்துடைய டைரக்டர் என்ன வந்து நான் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் நேரம் வந்து வீட்டுக்கு வந்து கதையெல்லாம் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துலேயே எங்க அம்மாவை ஃபோன் பண்ணி, அப்ப லேண்ட் ஃபோன் தானே இருந்துச்சு. அம்மா அவங்கள பார்த்து பேசணும். அப்ப நான் மெட்ராஸ்ல ஷூட்டிங் போகும் அம்மா சொன்னாங்க, நீங்க வாங்க சுகுமாரன், இங்கதான் இருக்கா அப்படின்னு. வந்தாச்சு. ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி ஒரு உட்காந்து கதை சொன்னார். கதையெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு எனக்கு. பட்ஜெட் சொல்லும் போது மேனேஜர்ஸ் எல்லாம், ஐயோ எனக்கு சினிமாவே தெரியாது போல இருக்கு, 25,000 rupees கொடுக்குறேம்மா, அவ்வளவுதான் எனக்கு பேமெண்ட் கொடுக்க முடியும். நிறைய சினிமா சாப்பாடெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டேன்னா என்னால கொடுக்க முடியாது. நான் நம்ம வீட்டுல வைக்கிற மாதிரி ஒரு கார குழம்பு, லோ பட்ஜெட்ல ஒரு பொரியல், ஒரு சாம்பார், ஒரு ரசம் அப்படிலாம் கொடுக்கலாம் சார். அதை பத்தி பிரச்சனை இல்லை சார். இவ்வளோ வச்சாலும் எனக்கு பிடிச்ச ஒண்ணுதான் நான் எடுத்து சாப்பிட போறேன். மற்ற விஷயம் நீங்க பேசிக்கங்க சார்னு போயிட்டேன். அதோட முடிஞ்சு போச்சு. ஆஸ் யூஷுவல் யாரையும் மூன் பண்ணக்கூடாதுன்னு எங்க அம்மாவும் யோசிச்சுட்டு டேட் பார்த்துட்டு சொல்றேன் சுமார நம்ம அனுப்பிச்சிட்டாங்க. இவரு அவ்வளவுதான் போயிட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேமராமேன் என்கிட்ட சொல்றாரு, ஏன் உருவசி நீங்க அந்த படம் பண்ணல, அவர் அந்த படமே எடுக்கவே இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன், அதுக்கு நான் என்ன பண்றது, அப்படி சொல்லக்கூடாது உருவசி, நான் அவரெல்லாம் நார்மல் ஃபிலிம் அந்த ஆளுங்க கிடையாது. அது ஒரு நல்ல ஒரு கதை, அவர் மனசுல இருக்கிறது அங்க அப்படியே போயிடும். அதனால ஒரு படம் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணக்கூடாது. டேட் இல்ல சார், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு நம்பரை கொடுத்துட்டு ஃபோன் பண்ண சொன்னார். நான் அந்த ஹோட்டல்ல இருந்தே நான் ஃபோன் பண்ணேன், சார் நீங்க அந்த படம் பண்ணீங்களா? இல்ல பண்ணல. சரி ஏன் சார் படம் பண்ணல, இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அப்படி இல்லை, நம்ம உங்களை நினைச்சு எழுதிட்டேன், மாத்த மாட்டேன் மட்டும். சார் அப்படி பண்ணாதீங்க சார், நிறைய பேர் இருக்காங்க சார், நானே சொல்றேன் சில பேர், இவங்களெல்லாம் எனக்கும் தெரியும், நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம். சரிங்க சார், அப்ப எப்ப பண்றீங்க படம்? சார் தெரியல சார், நான் கேட்டு சொல்றேன் சார். கேட்டு சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். திருப்பி ஒரு 3 months முடிஞ்சு போச்சு. திருப்பியும் பார்த்தா எங்கிருந்தும் இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, ஏன் சுகுமாரன் நாயர் படம் நீங்க பண்ணல? அச்சோ இது என்னடா வம்பா போச்சு, எங்க இருந்தோ தூதுகளை அனுப்பி கேட்கிறாரு. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, பண்ண அந்த படம். பட் ரொம்ப சிறந்த படமாச்சு. பட் ஹோல் ஹார்ட்டட்லி அத நீங்க பண்ணி கொடுத்திருக்கீங்க. அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். 2 புடவை தான். ஓகே. அத துவைச்சு கட்டுவாங்க. துவைக்கிறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்கல்ல பேஷன்ல, துவைச்சிட்டு அப்படியே புடவை முறுக்கி அப்படிதான் கட்டணும். அயன்லாம் கிடையாது, மேக்கப் டிபார்ட்மெண்டே கிடையாது. ஓகே. பட் அப்ப எனக்கு அது யூஸ், நான் மேக்கப்பே போடுறதில்ல. அப்பவும் இப்பவும் ரொம்ப அதிகமா போடுறது எனக்கு செட் ஆகும், எனக்கு பிடிக்கல. நான் வேற யாராவும் மாதிரி இருக்கேன் கண்ணாடியில பாக்குறேன். பட் அந்த ஃபிலிம் உங்களுக்கு அவார்ட்ஸும் வாங்கி கொடுத்திருக்கு இல்லையா? அண்ட் அதே மாதிரி தியாகு சாரும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, half the amount தான் நீங்க வாங்குனீங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ப்ராசஸ் ஆக்கி கொடுத்துட்டாரு அவரோட மூவிக்கு அப்படின்னு. இதெல்லாம் எப்படி மேம் ரொம்ப பெருந்தன்மையா எப்படி அது வருது? அப்படி இல்ல, நம்மகிட்ட உள்ள ஒருத்தரை பார்த்தீங்கன்னா பிலீஃப். ஓகே.
அவங்க நம்ம கிட்ட பழகுற விதம், நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு. சோ தியாகு சார் சரி, பிரசாந்த் சரி. பிரசாந்துக்கும் ஜோடியா நான் ஆக்ட் பண்ணிட்டேன். தியாகு சார் கூடவும் ஜோடியா ஆக்ட் பண்ணிட்டேன். ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்லயும் நான் ஆக்ட் பண்ணேன். ஓகே. கும்பேரி மூக்கன்னு ஒரு படம். அதுல இருந்து 2வது ப்ரொடக்ஷன் மன்னவான்னு ஆரம்பிச்சாரு. அதுலயும் நான் தான் ஹீரோயினா பண்ணேன். ஓகே. 3வது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு வர்றதுங்கும் போது எனக்கு அவர் மேல நான் மரியாதை கொடுத்தாகணும். 2வது வாங்கின டேட்ல பாதி கூட அவர் யூஸ் பண்ணல. அதனால டப்பிங் டைம்ல எனக்கும் என் வீட்டுக்காரர் சொன்னாரு, அதெல்லாம் திருப்பி கொடுத்துடணும் அதெல்லாம் அப்படின்னு. அவர் வாங்க மாட்டேன்றாரு. எதுக்கு? அதெல்லாம் கிடையாது. ஒரு அடுத்த படத்துல அட்வான்ஸா கூட நம்ம இது பண்ணிக்கலாம். சார் இல்ல சார் வச்சுக்க சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இல்லை, நம்ம வாங்கிட்டு மட்டும் இருக்க முடியாதே, கொடுக்கவும் செய்யணும் இல்லையா? கரெக்ட் கரெக்ட். அண்ட் உங்களோட ப்ரொடக்ஷன் பத்தி கொஞ்சம் பேசலாம். நீங்க ப்ரொடக்ஷன் செட்ல நீங்க எப்படி இருப்பீங்க? சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சு உங்களை டேக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? எல்லாமே எந்த செட்ல எப்படி இருக்கிறேன்னு அப்படிதான் இருப்பேன். ரொம்ப சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு எப்படி இருப்பீங்களா? அப்படிதான் இருப்பேன். அது எனக்கு என்னுடைய ப்ரொடக்ஷன்ல இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ஸ் அதிகம். ஓகே. பட் எனக்கு கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ல அடுத்த சீன் கரெக்டா வந்துருச்சா, அது டயலாக் கரெக்டா வந்துருச்சா, இது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். எப்படி எல்லாரும் கூட இன்டராக்ட் பண்ணிட்டே இருக்கீங்களா? பிகாஸ் நீங்க நான் ஒரு கண்ணாடி மாதிரி அப்படின்னு சொல்லிருந்தீங்க. என் கூட ஜாலியா யாராவது பேசினாங்கன்னா நானும் அப்படியே ஃபுல் வைபோட பேசுவேன். அப்படிதான். ரொம்ப சீரியஸா பேசினாங்கன்னா நானும் சீரியஸா பேசுவேன். ஓகே. அப்புறம் ரொம்ப கட்டியா பேசினாங்கன்னா சார் சாரி சார், எனக்கு அர்ஜென்டா ஒரு இடம் வரைக்கும் போக வேண்டியது. அப்புறம் ஓகே. சௌந்தர் சிரிக்கிற பாருங்க, அவருக்கு தெரிஞ்சது. ஓகே. அதே மாதிரி நீங்க எப்படி மேம் ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்டா இல்லனா நீங்களே நிறைய இன்புட்ஸ் தருவீங்களா சீன்ஸ்க்கு? இல்ல, கண்டிப்பா 100% எல்லாருமே டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான். நம்ம சொந்தமா ஏதாவது பண்ணது கிரியேட்டிவா இருக்கணும், டைரக்டர் அக்செப்ட் பண்ணணும். அவர் டீச்சர், நம்ம ஸ்டூடெண்ட் இப்பவும் கத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்டேட் ஆகி எவ்வளவோ விஷயங்கள் வந்திருக்கு. புது டைரக்டர்ஸ் அவங்க கத்துக்கிட்டு வராங்க. ஆமா. சோ டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான் வித் டைரக்டர்ஸ் பர்மிஷன் சார் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாமா அப்படின்னு நல்லா இருந்தா கண்டிப்பா அதை வச்சுக்கோங்க மேடம் அப்படின்னு. எல்லாம் பண்ணுவீங்களா? நோ ஹோம்வொர்க். ஸ்கூல்ல ஹோம்வொர்க் எல்லாம் கரெக்டா. வெரி குட் ஸ்டூடெண்ட். ஓ நைஸ். இவன் ஸ்கூல்ல. பட் அப்ப டீச்சர்ஸ் எல்லாம் யாரும் ஆக்டிங் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணை போய் சினிமால போட்டாங்க பாருங்க அப்படின்னுவாங்க. சோ அதெல்லாம் எப்படி கோ த்ரூ பண்ணீங்க? அது ஹர்ட்டிங்கா இல்லையா? திட்டுறாங்க அப்படின்னு. ஐயோ ஆமாமா. பட் எனக்கு புரியுது, நான் நல்லா படிச்சுட்டு இருக்கிற பொண்ணுன்னு அவங்க சொல்லிட்டாங்களே, அது போதும் நமக்கு. அது சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் ஒவ்வொரு படத்துக்கும் சொல்லுவேன், இந்த படம் முடிச்சு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன், இந்த படம் முடிச்சு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஓகே. அப்புறம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்பா ஊர்வசிக்கு ஸ்கூலுக்கு போனப்ப என்னப்பா எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, முடிச்சு அனுப்புங்கப்பா. லொகேஷன்ல வந்து உட்காந்து எல்லாம் எழுதுறது, நோட்ஸ் இதெல்லாம் சீரியஸா பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வருஷம் ஆனவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கிடையாது. நோ. ஓகே. அண்ட் அந்த ஜே பேபி மூவி பத்தி கொஞ்சம் ஏதாவது பேசலாம். ஏன்னா நீங்க பேபியா கெரியருக்கு ஸ்டார்ட் ஆகி அது எப்படி பேபிங்கிறது வச்சாவே ரொம்ப ஃபேமஸ் ஆயிருமா? அந்த மாதிரி ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இல்ல, அந்த படம் ஒரு நிஜமா வாழ்ந்திருந்த ஒரு லேடி கேரக்டர். ஏன் கரியர்ல நான் நிறைய அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். மலையாளத்துல பண்ணியிருக்கேன், பல லாங்குவேஜ்ல பண்ணியிருக்கேன். வாழ்ந்துட்டு இருக்கிற கேரக்டரே வந்து அவங்க வீட்லயே தங்கி நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். சோ அதெல்லாம் ஒரு ரொம்ப இது வந்து சாதாரணமா சொன்னாரு டைரக்டர் சுரேஷ் பாரி, அது எங்க ரிலேட்டிவ் தான்மா அப்படின்னு எங்க கதை சொல்லும்போது சொல்லிட்டு போயிட்டாரு. பட் அந்த லொகேஷன் எல்லாம் ரியல் லொகேஷன் போகும்போதுதான் பல பேர் அங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் சில பேர் வந்து பேபிமா மாதிரியே இருக்கீங்க நீங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது எமோஷனலி கனெக்ட் ஆகுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேரக்டர் அந்த அம்மா எனக்குள்ள பூந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப ரேர் கேரக்டர் தான். எப்ப எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாத ஒரு கேரக்டர். ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருந்துச்சு. இந்த சீன்ல பார்த்தா பயங்கரமா போலீஸ்காரன் எல்லாம் திட்டுற மாதிரி இருக்கும். அடுத்ததுல பார்த்தா போய் பையன்கிட்ட அழுகிற மாதிரி இருக்கும். மொத்தம் ஒரு கேரக்டர்னா இது காமெடின்றவாங்க, இல்ல இது ரொம்ப சீரியஸா பேசுறதுன்றவாங்க. இது எல்லாமே எப்பப்ப எது நடக்கும்னு தெரியாது. ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர். சுரேஷ் மாதிரி வெரி குட் டைரக்டர். அண்ட் எனக்கு இந்த ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்க, பெண்களின் மாற்றம் தான் வந்து எப்பவுமே பேச்சாகும், ஆண்களின் மாற்றம் பேச்சாகாது அப்படின்னு. சோ நிறைய பெண்ணியம் பத்தி நிறைய இடத்துல ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு இன்புட் கொடுத்துட்டே இருக்க மாதிரி தெரியுது. அகைன்ஸ்ட் மென் எதுவும் பேச எனக்கு பிடிக்காது. புரியுது. இப்ப ஒருத்தரால நான் அஃபெக்ட் ஆயிருக்கலாம். பட் அப்பால இருந்து என் குருவுல இருந்து எவ்வளவோ பேர் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ்
சினிமால என் கூட ஒர்க் பண்ணவங்க. அன்னைக்கு எல்லாமே ஜென்ஸ் தான். டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாம். அவங்க தான் எனக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ ஐ வுட் சே தட் அகேன்ஸ்ட் மென் வந்து இப்படி அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் என்ன தெரியுமா, சஃபர் ஆகிற பெண்களை பத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு எப்பவுமே ஆசை இருக்கு. புரியுது. அதுவும் கேரவன்லாம் இல்லாத நாட்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்ட இதெல்லாம் நிறைய ஷேர் பண்ணிருந்தீங்க. ஆமா, கஷ்டப்பட்டுன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. ஓகே, புரியுது. நான் அதுக்கு முன்னாடி காலகட்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு கூட வசதி இல்ல. கரெக்ட். ஓகே மேம். அந்த காலத்துல இருந்து இப்ப வரையும் வந்த ஆக்டர்ஸ்ல அப்படியே ஏதாவது உங்களுக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகுற ஸ்டோரிஸ் எல்லாம் ஏதாவது இருக்கா? ரீசன்ட் டைம் வரைக்கும் எஸ்.ஜே. சூர்யா சார் வரைக்கும் எடுத்துக்கலாம். இல்ல, எனக்கு அந்த காலம் இந்த காலம் எப்பவே தோணுனது இல்லைன்னா, கோவிட் டைம்ல மட்டும்தான் வீட்டுல உட்கார்ந்துருக்கேன். சோ ஒரு இடத்துல இல்லைன்னா ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்கேன். சோ நான் எல்லா காலத்துலயும் இங்க இருக்கிறேன். காலம் என்னை கடந்து போய்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே. நிறைய பேர் ஜெனரேஷன்ஸ் ஒர்க் பண்றாங்க. நான் அவங்களோட நான் இருக்கிறேன். அப்பப்போ அவங்க எனக்கு கிளாஸ்மேட் தான். ஓகே. சினிமா கிளாஸ்மேட். இப்ப இருக்கிற எல்லாருமே ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. நல்ல எஜுகேட்டடா இருக்காங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ரெஸ்பெக்ட் கொடுக்கறவங்களா இருக்காங்க. எல்லாமே இருக்கு. எஸ்.ஜே. சூர்யா வந்து என்னுடைய ஒரு நல்ல ஃபேன். அவரு என்னை வந்து ஒரு படத்துல நடிக்க வைக்க ரொம்ப முயற்சி பண்ணார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சூர்யா நான் டபுள் மீனிங் எல்லாம் பேச மாட்டேன். நிறைய கண்டிஷன் சொன்னோன்னு சரி மேடம் அப்படின்ட்டார். அப்புறம் அந்த கேரக்டருக்கு டப்பிங் பண்றதுக்காக என்ன கூப்பிட்டார். போய் பார்த்தா சிலதெல்லாம் எனக்கு தப்புன்னு நான் சொல்ல வரல. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. சூர்யா எனக்கு வரலைங்க, அது நான் பேசி என் குரல்ல பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சோ வரலன்னா வரலன்னு சொல்லிடுவீங்க ஸ்ட்ரைட்டா. ஆமா, எனக்கு சில விஷயங்கள் ஒத்து வராத நம்ம சொல்லிடுவோம். பட் அவங்களுக்கு என்னன்னு புரியுது. இல்ல மேம், உங்க குரல்ல வந்து அது தப்பா தெரியாது, புரியுது அப்படின்னு. இப்போ சுதா படம் சூரிய போடுறத ஃபர்ஸ்ட் பண்ண துரோகி ஹீரோனுக்கு நான் தான் டப்பிங் பண்ணியிருக்கேன். நான் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருந்திருக்கணும். ஓகே. ஸோ பட் அந்த டைம்ல பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. ஸோ சுதா வந்து சுதா அப்பத்துலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு. ஓகே. ஸோ எல்லா ஜென்ரேஷன்ல உள்ளவங்களோட நல்ல நட்பு வச்சுக்க என்னால முடிஞ்சது. அதான் பெரிய விஷயம். எல்லா லாங்குவேஜ்லயும் முன்ன மாதிரி இல்லை. இப்ப எல்லா லாங்குவேஜ்லயும் நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஒரு ஸ்டுடியோல எல்லா லாங்குவேஜும் இருக்கும். அந்த காலகட்டம் மறுபடியும் வந்துருச்சு த்ரூ சோசியல் மீடியா, ஓடிடி, பேன் இண்டியா. சோ அந்த கான்செப்ட்ல இப்ப எல்லாருக்கும் எல்லாரையுமே தெரியுது. ஓகே. சின்ன பேன் இண்டியா மூவி பத்தி ஏதாவது சொல்லணுமா? உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கா? இந்த மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணும் அப்படி எல்லாம் கிடையாதுமா. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட ஆக்ட் பண்ணும், பெரிய பெரிய பட்ஜெட்ல ஆக்ட் பண்ணும். எனக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, நல்ல கேரக்டர் கொடுக்குறாங்களா, அதை பண்ணும். எல்லாருமே ஒரே அதே மாதிரி கேமரா வச்சுதான் ஷூட் பண்றோம். எல்லாரும் அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இதனால இது பெரிய பட்ஜெட் படத்துல ஆக்ட் பண்ணோம் அப்படியாகும், அப்படிலாம் கிடையாது. பாக்குறது ரொம்ப இஷ்டம். நம்ம படங்கள் வந்து வேர்ல்டு பூரா போகுதுங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். கண்டிப்பா. அண்ட் இந்த விஷயம் எனக்கு கேட்கணும் மேம். உங்களுக்கு பேர் சினிமால ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் அதுல வந்து இவங்களோட பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? மேபி அப்போ இல்ல இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல இவங்க வேற ஆளுங்க சொல்றீங்க? இல்ல கப்பிலா பேர், இவங்களோட பேர் எனக்கு பிடிக்கும், ஆன் ஸ்கிரீன்ல ரொம்ப அழகா இருக்காங்க. இந்த ஹீரோ அந்த ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயின் சேர்ந்து நடிச்ச படங்கள். எனக்கு கமல் சார், ஸ்ரீதேவி மேம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவங்க ஜோடி. ஓகே. அப்பவே எனக்கு நம்ம மனசுக்குள்ள அந்த மூன்றாம் முறையெல்லாம் பார்க்கும்போது நான் சின்ன பொண்ணு. அப்பவே எனக்கு நானே ஒரு கதை பண்ணுவேன் மனசுல. ஸ்ரீதேவி திரும்பி வந்துட்டாங்க, கமல் சார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க, இப்படி எனக்கு அப்பதான் அந்த மாதிரி நிறைய பேர் மாறி வந்திருக்கு. அண்ட் இப்பெல்லாம் எப்படின்னா நிறைய காலம் நிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் கம்மி, எஸ்பெஷலி ஹீரோயின்ஸ். சோ உங்க எல்லாரும் கூட மிங்கிளாகி போயிடுறாங்க. புரியுது. அண்ட் ஃபேவரட் காமெடியன் விமென்ல யாராவது உங்களை தவிர? ஏன்னா நீங்க தான் ஆல்மோஸ்ட் எப்பவுமே ஹைல இருக்கீங்க. மனோரமா தான் எனக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஆக்டரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள பத்தி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்? என்ன வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த சினிமால வந்து பொடின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நான் இங்க ஒரு ஸ்கூல் கதை ஆக்ட் பண்ணேன், தானே முடிச்சல நடிக்கிறதுக்கு முந்தின வருஷம். அதுல வந்து அவங்க ஒரு டீச்சர், நான் வந்து ரொம்ப நாட்டி ஸ்டூடெண்ட் அதுல. ஓகே. சோ அவங்க ரொம்ப பியூட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் மாதிரி. அப்போ கிளாஸ்ல அவங்க வந்துட்டு எல்லாரும் பேரையும் சொல்லுங்க அப்படின்னா, அப்ப என் பேரு ஜோதிர், லதா,
ம், கிரிஜா முழுசா சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவேன். ம், ம், இதுல ஏதாச்சும் உன்னை கூப்பிடுறது, ஜோதின்னு கூப்பிடுறதா, லதான்னு கூப்பிடுறதா, கிரிஜான்னு கூப்பிடுறதா அப்படின்னு. ம், எதை வேணா நீங்க கூப்பிடுங்க டீச்சர் ம், அப்படின்னுவேன். அப்போதுல இருந்து ம், அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் ஆச்சின்னு கூப்பிடும்போது அந்த வார்த்தையினுடைய பொருள் எனக்கு அப்ப தெரியாது. ம், ம். ஆச்சி அப்படின்னா, ஆச்சிலாம் கிடையாது. நீ என்ன ஆத்தான்னு கூப்பிடணும். ஓ உன்னை நான் தத்தெடுத்துட்டேன்னுவாங்க. நைஸ். கடைசி வரைக்கும் ஆக்ட் பண்ண எல்லா படத்துக்கும் அவங்களோட தான் நான் உட்காந்து சாப்பிடணும். ஓ இங்க இது ரொம்ப நல்லா கிடைக்கும். ம், அப்பா அதை சொல்லுப்பா. அதுக்கு நல்லா கிடைக்கும். அவங்க தான் எனக்கு ஆர்டர் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. ம். அவங்களோட தான் நான் உட்காரணும். வேற எங்கேயாவது போய் உட்காந்தா எங்க அது அந்த பொடி எங்க போச்சு அப்படின்னுவாங்க. அவங்களோட இழப்பு உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பாதிச்சு. ரொம்ப 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 அவங்க என்ன மட்டும் இல்ல, ம், என்ன கொஞ்சம் பர்சனலாவும் எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. ம். இண்டஸ்ட்ரிக்கே மறுபடியும் பெரிய இழப்பு. கரெக்ட். நல்ல ஒரு அவதாரங்கள் மாதிரி வந்து போறவங்க. ஓகே. இன்னொரு கேள்வி இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி மூவிஸ் நிறைய எடுத்தாங்க. சோ அந்த மாதிரி இப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரினா என்ன மாதிரி மூவிஸ் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஹீரோயினை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணாதான் படங்கள் கிளாமர் இருந்தாதான் அப்படின்ற மாதிரி. அதுதான் அந்த படம் நிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் போய் அப்படி இல்லாத படங்களும் ஓடுங்கிற நம்பிக்கையுள்ள இயக்குநர்கள் வரணும். கண்டிப்பா. இப்ப என்ன பிரச்சனை, அந்த மாதிரி படங்கள் வரும்போது கூட நடிக்கிறதுக்கு எந்த ஒரு 4 படம் பண்ண ஒரு ஹீரோ கூட நடிக்க மாட்டாங்க. ம், ம், இப்ப சிவகுமார் சாரோட கிரேட்னஸ் என்னன்னா, ம். அவர் நடித்த படங்களை பார்க்கும்போது எல்லாமே முக்கால்வாசி ஃபீமேல் ஓரியன்டட் படங்களா இருக்கும். ஆமா. பட் வெளியே வர்றப்ப இவர் தான் மனசுல நிற்பார். ம். அவ்வளோ பிரில்லியன்ட் ஆக்டர் அவர். Yes. இப்ப நான் நிறைய படங்கள் அவரை வந்து மறுபடியும் டிவியில பார்த்திருக்கேன். ம், இந்த படங்கள்லாம் எப்படி சூஸ் பண்ணாரு இவரு அப்படின்னு நினைப்பேன். ம், ம், பத்திரகாளிங்கிற படம்லாம் ரொம்ப ரொம்ப இப்போ சமீபத்துல என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தான் பார்த்தேன். ம், ஹீரோயின் ஓரியன்டட் தான் அது. ம், பட் சிவகுமார் சார் பெர்ஃபார்மன்ஸ் மைண்ட்லயே நிக்குது. ம், ம். அப்படி நிறைய படங்கள் அந்த மாதிரி யாரும் வரமாட்டாங்களே. இப்ப பெரிய ஹீரோஸ் இல்லைன்னா எப்படி பிசினஸ் ஆகும்? கண்டிப்பா. அப்போ ஹீரோயினை வச்சு எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி தான் படங்கள் பண்ணுவாங்க. ம், அது இல்லாம பாலச்சந்தர் சார் மாதிரி, பாரதிராஜா சார் மாதிரி, ம். பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு கான்பிடண்டான இயக்குனர், கண்டிப்பா. மகேந்திரன் சார் மாதிரி, ம், அந்த மாதிரி டைரக்டர்ஸ் மறுபடியும் வந்தாதான் ம், டைரக்டர்ஸுக்கும் வேல்யூ வரும், ம். ஸ்டோரிஸ்க்கும் வேல்யூ வரும். ஓகே. டைரக்டர்ஸ் பத்தி சொல்றீங்க. ப்ரொடியூசர்ஸ் அவங்களும் இதை கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் நீங்க வந்து கண்டிப்பா. ப்ரொடியூசர் தான் ஹீரோ ஆஃப் தி ஃபிலிம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ஆமா ஆமா ப்ரொடியூசர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆஃப் தி ஃபிலிம் அப்படின்னு. ஹீரோ. ஒரு படத்தினுடைய கதாநாயகனே ப்ரொடியூசர். ம், ம், அதுவும் சினிமா தெரிஞ்ச அந்த காலத்து ப்ரொடியூசர்ஸ் மாதிரியா இருந்தா ம், இன்னும் ரொம்ப நல்லது. ம், இவரை வச்சு ஒரு படம் பண்றோம், இந்த ஆக்டர் வச்சு படம் பண்றோம் மட்டுமே ம், பிசினஸ் மட்டும் நம்பி வர்றவங்களுக்கு ரொம்ப அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ம், ம், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே காம்ப்ரமைஸ் கிடையாது. அது ம், ம். தன்னம்பிக்கை வேணும். கண்டிப்பா. நான் இந்த படம் எடுக்கிறேன், ம். என்னுடைய சப்ஜெக்ட் அது ஓடும். நாய்க்குட்டி தான் ஹீரோ, ஹீரோ. இதை வச்சு நான் இதை ஓட்டி காமிப்பேங்கிற கான்பிடன்ஸ் சொல்லி நான் சொல்றேன். ம், ம், ஹீரோயின்ஸை வச்சு படம் பண்ணாதான் கான்பிடன்ஸ் நான் சொல்ல வரல. ம். புரியுது. 99 வயசு ஒரு பாட்டி, ஓகே. அவங்கதான் படம் ஃபுல்லா வர்றாங்கன்னா அது ஓடும்னு எனக்கு நம்பிக்கை வரணும். கதை தான் முக்கியம் இல்லையா? கதை முக்கியம், அதை எடுக்கும் டைரக்டர் விதம். யாருங்கிறது ரொம்ப கண்டிப்பா. முக்கியம். நீங்க எப்படி மேம் டிஃப்ரெண்ட் அப்படி நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சூரரை போட்டுல ஒரு மாதிரி ரொம்ப சென்டிமெண்டல் அம்மா, இந்த சைடு அப்படியே மூக்குத்தி அம்மன்ல அப்படியே ஃபுல் ஃபன் பேக்டா இருக்கீங்க. அது டைரக்டர்ஸ் டப்பு ஆப்ஷன் டப்புன்னு தான். எப்படி? ஓகே. டைரக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணாங்க. டைரக்டர்ஸ் தான். இல்லாம நாம் சூஸ் பண்ண முடியாது. இது ம். எனக்கு தொழிலா எடுத்ததுக்கு அப்புறம் இதை சூஸ் பண்ணி இப்படி ஒரு கேரக்டர் வர்ற வரைக்கும் நான் அப்படியே வெயிட் பண்ணலாம் முடியாது. ம், இது சினிமா வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ம், ம். பட் வர்றதுல நல்லதை சூஸ் பண்றோம். கரெக்ட். அதை மேக்சிமம் நல்லா பண்ணி இது பேர் வர்றதுக்கு ட்ரை பண்றோம். ம், ம். இந்த படத்துக்கு சப்போர்ட்டும் இருக்கணும். கண்டிப்பா. பட் என்னமோ என்ன அப்படி சூஸ் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷம். மேம் நிறைய ஹீரோஸ் நிறைய மூவிஸ்ல ஆக்ட் பண்ணிருக்கீங்க. சோ நிறைய ப்ரொடக்ஷன் செட்லயும் அப்படி வாழ்ந்திருக்கீங்க அங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போ நீங்க இருக்கும்போது செட்டே எப்படி கலகலன்னு இருக்கும், இவங்க இருந்தா செட்டே கலகலன்னு இருக்கும் அப்படின்ற பீப்புள் யாராவது இருக்காங்களா? அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அதாவது லிஸ்ட் மாதிரி சொல்லுங்க. இல்லம்மா, அப்ப எல்லாம் சீனியர் ஆக்டர்ஸ் காமெடி ம். பண்றவங்க, ம், ம், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கதைகள் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துதான் ம். சாப்பிடணும், ஒண்ணா ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அப்படிதான் கேரவெல்லாம் பேசணும். இல்லாம நிம்மதியான வாழ்க்கை. அப்ப என்னன்னா நம்ம ஒரு நல்ல ம். கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைச்சது. கதைகள் நிறைய ஸ்டோரி. அப்போ எனக்கு ஏஜும் இல்ல, அது கெக்க பக்கன்னு சிரிக்க வேண்டியதுதான். சோ நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. நகில் சார், பிகேஆர் சார் ரொம்ப மெதுவா பேசுவாரு, பட் அதுல ஹிலேரியஸ் காமெடி இருக்கும். கமல் சார் சொல்லுவாரு,
காமெடி வந்து முட்டியில வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு இப்பெல்லாம் நடிக்க ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா தேஜா சொன்ன கால் முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமா. அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாங்க. இப்பவும் இருக்காங்க. ம். அது வேற விஷயம். பட் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுற அந்த கல்ச்சர்ங்கிறது சமீபத்துல நான் ஜேவிபில மட்டும் தான் பார்த்தேன். அது அவுட்டோர் ஷூட்டிங்ல. ஓ! நைஸ். மத்தபடி அதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிச்சு. ம். அது நீங்க சொல்லியிருக்கீங்களா? இந்த மாரி எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த அரேஞ்ச்மென்ட்ஸ் ஏதாவது உங்க சைடுல இருந்து இன்புட் இல்ல, குடுத்திருக்கீங்களா? இல்ல. மொபைல்ங்கிற ஒரு சமாச்சாரம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ம். பிரைவசி தேவைப்படுது. கரெக்ட். முக்கியமா அதுல பேசுறதுக்கான பிரைவசி தேவைப்படுது. ம், ம். சோ நம்ம ஒருத்தர போய் டிஸ்டர்ப் பண்ணா, இல்ல நானு இந்த பிஸியா டயட்ல இருக்கேன். இருக்கேன் அப்படின்னுவாங்க. ம். சோ அப்படி இல்ல. ஓகே. அண்ட் நீங்க நெறைய எழுதுவீங்க அப்படின்னு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம். அந்த மாரி நெறைய படிப்பீங்க அப்படின்னும் கேள்விப்பட்டோம். அத பத்தி ஏதாவது சொல்லுங்க. எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்தது? இல்ல எங்க அம்மா ரொம்ப நல்லா படிப்பாங்க. எங்க ம். குடும்பத்துல அம்மா ஃபேமிலில, அப்பா ஃபேமிலில எல்லாரும் புத்தகங்கள் ஏதாவது ஒரு பர்த்டே வந்தது ம், ம். அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, ம். ட்ரெஸ்ஸ வாங்கி குடுக்கறதில்ல. ஒரு ம். நல்ல புத்தகத்த கொண்டு வந்து குடுப்பாங்க. ஓ! என் தாத்தா வரும்போது நல்ல புத்தகம் எப்பவுமே என் வீட்ல ஒரு லைப்ரரி இருக்கும். ஓகே. இப்பவும் இருக்கு மேல. குழந்தைங்க உங்க குழந்தைங்களும் படிக்கிறாங்களா? அந்த மாரி? குழந்தைங்களுக்கு படிச்சதுக்கு அப்புறம் புக் படிக்க எங்க நேரம்? கரெக்ட் தான். அப்புறம் அந்த கொஞ்ச சிலபஸ் நேரம் முடிக்கவே யூடியூப் படிக்கலாம். இந்த டோரேமான், போக்கிமான்லாம் நம்ம நெறைய பார்த்து, ம், ம். ஐயய்யோ! கரண்ட் அடிச்ச தல மாரி இவனையே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கே! ஒரு நல்ல படம் பார்க்கணுமே! ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் டிவி ஆன் பண்ண முடியும். ம், ம். ஸோ அவங்களுக்கு அதுக்கான நேரம் கிடையாது. கிடையாது. அப்புறம் டியூஷன். ம். கரெக்ட். அந்த மாரி ஆனதுனால நம்ம தப்பு சொல்ல முடியாது. ம். சில புத்தகங்கள்லாம் என் பொண்ணு கொண்டு போய் குடுப்பேன். ஓகே. ஆமா அந்த புத்தகம் எனக்கு குடும்மா அப்டின்னுவாங்க. ம், ம். பட் அவளுக்கு படிக்க நேரம் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். ம். எனக்கு நேரம் இருந்ததுன்னா, அம்மா கதைகள படிச்சு நான் எங்கள சுத்தி உட்கார வச்சு கேட்டுருக்கோம். ஓகே. அதுலயும் காமெடி கதைகள் எங்க அம்மாக்கு ம். அவுட்ஸ்டாண்டிங் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஓ! அங்கேருந்து தான் இங்க வந்திருக்கா? ஆமா கண்டிப்பா. ஓகே. 100% ரொம்ப ம். நல்லா எழுதும். எங்க அப்பாவும் ம். நல்ல ஹியூமர். நெறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மரியாதை குடுத்து எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்ட்டு, ஸோ நெறைய எல்லாருடைய காமெடியும் கதைகளும் வரும். ஓகே. இப்ப என் ஹஸ்பண்ட் அப்படித்தான் இருக்கிறாரு. ஓகே. அப்ப நெறைய கதைகள் கேட்க புடிச்சதுனால நெறைய படிக்கவும் அப்படிதான் புடிச்சது. வர முடியும். கண்டிப்பா. அன்னைக்கு இத தவிர வேற என்டர்டெயின்மென்ட் கிடையாது. ம், ம். ஓகே. எனக்கு வெளிய போய் பசங்களோட விளையாடுறதெல்லாம் ரொம்ப கம்மி. ம், ம். இப்ப எனக்கு இருந்த ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கிறது நான் படிக்கிற புத்தகம் தான். ஓகே. ஸ்டில் அதான் ஃபீல் பண்ணுவேன். ம். ஒரு நல்ல ஒரு புத்தக நேசியாக இருந்தால், ம். எப்பவுமே நமக்கு தனிமை ஃபீல் ஆகாது. கண்டிப்பா. ஆனா தனிமையில இருக்கிறவங்க புத்தகத்த தேர்ந்தெடுத்து போவாங்க. அதுவும் இருக்கு இல்லையா? இல்ல தட் இஸ் a டிஃபரண்ட் திங். ம், ம். இது அப்படி இல்ல. இந்த இவ்ளோ கிரவுடுலயும் நம்ம வந்து ஒரு புத்தகத்துக்காக நேரத்த ஒதுக்குறோங்கிறது தான் பெரிய விஷயம். கண்டிப்பா. அப்ப அது ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. டெஃபினட்டா நம்ம விசு சார பத்தி சொல்லிட்டு விட்டுட்டோம். ம். அவருடைய கதைகள் ம். இந்தியாவுல எல்லா மொழியிலயும் எடுக்கப்பட்டது. ஓகே. வேற எந்த ரைட்டர்ஸ்க்கும் அந்த இது கிடைக்கல. அதுக்கப்புறம் பாக்யராஜ் சாருக்கு ஓரளவுக்கு கிடைச்சது. ம், ம். இது இவர் வந்து அன்னைக்கு டயலாக் ஓரியன்டடா இருக்கும். ம், ம். பட் அது எல்லாமே வந்து நம்ம மனசுல பதிகிற மாதிரி இருக்கும். ம், ம். இப்ப எனக்கு எழுத்து மேல இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால என்ன ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ம். ஓகே. ஸோ அந்த மாதிரி அடிக்கடி பார்க்கும்போது நல்ல ஒரு புத்தகத்தை எழுதுமா, ஓ! ஒரு ரெகுலரா ஒரு காலம் எழுதுமா. ம், ம். அந்த மாதிரி சில மேகசின்ஸ்ல நான் காலம் எழுத ஆரம்பிச்சதே சார் சொல்லிதான். ஏதாவது புக்ஸ் எழுதிருக்கீங்களா மேம்? இல்ல புக்ஸா போட்டு பண்ணதில்ல. அப்படிங்கிறது மேகசின்ஸ் மாதிரி எழுதிருக்கீங்க. அதுலதான். ஏன்னா நமக்கு அதுக்கான நேரம் இருந்தா நான் கிடைக்கிறது. ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போயிருப்பேனே. கரெக்ட். ஏன்பா எனக்கு பிடிச்ச ஏதாவது முட்டாள்தனமா இருந்தா கூட அதை எழுதிட்டு போயிருப்பேனே. அண்ட் உங்களுக்கு சினிமாக்கு வரணும்ன்றதுக்கே ரைட்டிங் தான் ஒரு முக்கிய காரணமா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. இல்ல இன்ட்ரெஸ்ட். சினிமாக்கு வந்தது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா வந்தேன். ம், ம். பட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா இங்க நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கதை எழுதுற மாதிரி இருந்திருக்கலாம். ஓ! அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஓகே, ஓகே. ஆக்டிங்கிறது ஏதோ பொய்யான விஷயம் மாதிரியே ஒரு ஃபீல். ஓகே. முகமூடி போடுறது எனக்கு பிடிக்கல. பிடிக்கல. சும்மா இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணப்படுறது எனக்கு பிடிக்காது. ஆனா நீங்க அதுக்கு நோ சொல்லிட்டீங்க இல்லையா? டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் எனக்கு ரியலா தான் நடிக்க வரும். லைவா மட்டும் தான் நான் அப்படி இல்லையே, நான் எனக்கு இப்படிதாங்க தெரியும். தெரியும். இல்லைன்னா என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. வீட்டுக்கு. நீங்க பிரமாதமா நடிகன்னா நான் பிரமாதமா எப்படியா நடிக்கிறதுன்னு நான் மாட்டிக்குவேன். அதனால வாய்ப்புகள் போகுதுன்னு ஃபீல் பண்ணது. அதெல்லாம் கிடையாது. வாய்ப்புகளுக்காக நான் பார்த்துக்கலாம் என்னுடைய அந்த மாதிரி. பர்சனாலிட்டி என்னைக்குமே இழக்க நான் விரும்பவும் இல்லை. நைஸ். என்னுடைய குடும்பமும் அப்படி கிடையாது. கரெக்ட். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கிளம்பி வர்றதுக்கு வண்டி சார்ஜ் கொடுத்து தான் அனுப்புவாங்க. அப்பவே அந்த ஒரு யார்கிட்டயும் தைரியம். சொல்லாத தங்குற ஹோட்டல்ல சொல்லி ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு ஓடியாந்துரும். சோ சினிமா பாப்பிப்பு போயிடுது அப்படின்னும் போது நம்மளை வந்து இழக்க வேண்டி நேரிடும். கரெக்ட். அதுக்கு நான் என்னைக்குமே அகைன்ஸ்ட்.
கண்டிப்பா. அண்ட் இப்ப இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கொஞ்சம் பேசலாம் மேம். இப்ப கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? வீட்ல என்ன பண்ணுவீங்க? அந்த மாரி. வீட்ல எனக்கு ஆக்டிங்க்கு அப்புறம் அதே மாரி புடிச்ச விஷயம் சமையல். ஓ! சூப்பர். சண்டே சமையல் மாதிரி. எல்லாம் ஆமாமா. கர்ட் சண்டே ரைஸ் சமையல், வித் ஃப்ரைட் ரைஸ் மேம் அந்த ஜோன்ல கொஞ்சம் லைட்டா அப்படி ஆக்ட் பண்ணி. ஐயோ! எனக்கு வராதும்மா அது. ஓ! என்ன ஆமா நெறைய ஆக்டிங். பேர் டப் ஸ்மாஷ் பண்றாங்க. ஆமா. நான் ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஒரு தடவ கூட சக்சஸ் ஆனதில்ல. ஒரு ஏஷியானெட்ல போய் ஒரு என்னோட டயலாக் ஃபேமஸ் போட்டு காமிச்சுட்டு பேச சொன்னா, அது எங்கேயோ போகுது, நான் எங்கேயோ பேசிட்டு இருக்கேன். ஓகே. வரவே இல்ல. ஒரு பெரிய கலை அது. ம். ஐயோ! இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்கள வந்து ஒத்துக்கணும். பெரிய கலை. ஓகே. எப்படி கரெக்ட்டா அந்த எக்ஸ்பிரஷனோட பேசுறாங்க பாருங்க இந்த டைமிங்ல. ஓகே. ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு அது ரிப்பீட் பண்ண வராது எனக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் டேக்ல பண்ண மாரியே பண்ணுங்கன்னு ஒரு டைரக்டர் சொன்னாவே எனக்கு பிரச்சனை ஆயிடும். ஓகே. சார் என்ன பாடுறேன்னே தெரியலையே சார். மானிட்டர் வந்து பாருங்க பாருமா. மேடம். நல்லா மானிட்டர் பார்க்கறது எனக்கு பிடிக்காது. எனக்கு பயம். ஓ! இப்பயுமா மேம்? எப்பவுமே எனக்கு ஓகே. அந்த ஸ்கூலே கிடையாது. ம். வேற ஒரு ஷாட் வேற யாராவது எடுத்துட்டு இருக்கும்போது பார்ப்பேன். ம்ஹ்ம். என் ஷாட்ட வந்து பார்த்துட்டு கரெக்ட்டா இருக்கா? நெவர். ஆர்ஜே பாலாஜி சாருக்கும் உங்களுக்கும் இருக்க காம்போ. அது பயங்கர கியூட்டா, அது நல்ல ஹியூமரஸா இருக்கு. அது எப்படின்னு சொல்லுங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலாஜி. ஓகே. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ம்ஹ்ம். ஏன்னா, முக்கூத்தியம்மன்லாம் எனக்கு ஸ்கிரிப்ட் காமிச்சதே கிடையாது. ம்ஹ்ம். மேடம் இப்ப இது நீங்க இப்படி பேசுறீங்க, இப்படி பேசுறீங்க அப்படின்னா, ம். "ஐயோ! என்னய்யா?" சரி டேக் வாங்க. ஓகே. ஒரு எமோஷனல் சீன் அப்படிதான் சொல்லிட்டு போயிட்டாரு. ம். நான் சொன்னேன், "அது எப்படி அது?" "உங்களுக்கு வரும் மேடம். உங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க. ம். இந்த மாரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வரும்." ஓகே. பட் டேக் ஓகே ஆயிடுச்சு. ஓ! அந்த ஒரு சில நம்பிக்கை take. அவங்களுக்கு முன்னாடி இருக்கு. இருந்திருக்கு அப்புறம் உங்க மேல. சேம் என்னுடைய ஹஸ்பண்ட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற ஒரு சீன் எடுத்துட்டு, ம்ஹ்ம். சீன் முடிச்சோனே ஒரு கை தட்டிட்டு என்ன பண்றது தெரியாம ரூ. 10,000 கொண்டு வந்து கையில குடுத்தாரு. ஓ! இது கரியர்லே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. ம்ஹ்ம். நான் சொன்னேன், "என்னப்பா?" "வாங்கிக்கங்க மேடம். எனக்கு இப்ப இதுதான் பண்ண முடியுது என்னால" அப்படின்னாரு. ம். ஸோ அந்த இன்னசென்ஸ் ஓகே. ரொம்ப ஒரு எதார்த்தமான ஒருத்தர். நைஸ். சில நேரங்கள்ல வந்து அவர் செட்ல வந்து அவர் பேசுறது வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாம, ம்ஹ்ம். நம்மகிட்ட பெர்சனலா பேசும்போது வேற. செட்ல எல்லா ஆர்டிஸ்ட் கிட்டயும் பேசும்போது, ம். இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா ஒரு டைரக்டரா இருந்திருக்கலாமோன்னு தோணும். பட் ஓ. பாலாஜியினுடைய தனித்துவம் போயிடும். ம். பட் அந்த டெவலப்மெண்ட் மூக்குத்தி அம்மன்ல இருந்து ம். கடைசியில வீட்ல விசேஷம் பண்ற வரைக்கும் உள்ள அந்த டெவலப்மெண்ட் ம். அது ரொம்ப பெரிய விஷயம். வீட்ல விசேஷம்னு சொன்னோனே சத்யராஜ் சார் ஞாபகம் வராங்க. சோ அவர பத்தி ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான நான் விஷயம். ஃபர்ஸ்ட் வீரப்பதக்கம்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே. பட் அது மணிவண்ணன் சார் படம். ம். எனக்கு பர்சனலா கேரக்டர்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்ட் பண்ணேன். பட் அப்ப வந்து அவரோட அவ்வளவு நெருங்கி பழகுறதுக்கான வாய்ப்பு இல்ல எனக்கு. ம். ம். இந்த படத்துல தான் நான் வீட்ல விசேஷத்துல தான் ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியான ஒரு மனுஷன். கண்டிப்பா. ரொம்ப நட்போட நம்மகிட்ட பழகுறவரு. ம். ம். அவரும் இதே மாரி எத பத்தியும் கவலைப்படுறதில்ல. இப்ப ரொம்ப எல்லாம் ஓகே. ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறவரு. ம்ஹ்ம். அந்த படத்துலயும் அப்படிதான் நாங்க பொள்ளாச்சியில. ம். ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டோம். ம். அது ஒரு நல்ல அனுபவம். ஓகே. கறிமீன் எங்கேயாவது கிடைச்சா சாப்பிடலான்னுவாரு. ம்ஹ்ம். உடனே அங்க ஏதோ ஹோட்டல் பிடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கறிமீன் கூப்பிட்டு சொல்லிடுவாரு. ஓகே. உடனே அத வச்சுட்டு எல்லாரும் சாப்பிடுவோம். ஓகே. சோ அப்படியெல்லாம் ஒரு நட்போட பழகுறவரு. நீங்க எப்படி ஹெல்த் கான்ஷியஸா மேம்? ரொம்ப பார்த்து சாப்பிடுவேன் அப்படியெல்லாம். இல்லம்மா ஒன்ஸ் அப்படி இருந்தேன். ஓகே. நான் கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சோன்னு அப்படி இருந்தேன். ம்ஹ்ம். ஃபுல்லா சாப்பிடாம லிக்விட் டயட்லாம் இருந்தேன். ம்ஹ்ம். இருந்து கொஞ்சம் ஹெல்த்தா இப்பதான் எனக்கு தெரியுது. எங்க அம்மா சொல்லுவாங்க ஹெல்த் எஃபெக்ட் ஆகும். ஓகே. அதனால எல்லாரும் சொல்றோம் அந்த டயட் பண்ணு நல்லா இருக்கும். ம்ஹ்ம். இந்த டயட் பண்ணு நல்லா இருக்கும். ம். இப்படி சொல்லி இப்ப அத மாத்திருக்கேன். ம். பட் இப்ப அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே. நீ இதையும் சாப்பிடலாம். ம். அளவோட சாப்பிடு. ஓகே. மேம் இப்ப ரீசென்ட்டா நம்ம கேப்டன் சாரோட நினைவு நாள் வந்தது. சோ அவரோட நடிச்ச அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? அதுல ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? இருக்கு. என்னுடைய 3rd ஃபிலிமோ 4th ஃபிலிமும் ஓகே. வேங்கேயின் மைந்தன் ஒரு படம். ம்ஹ்ம். சோ விஜயன் அதுல நடிச்சாரு. ம். விஜயன் எனக்கு பேர் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. ம்ஹ்ம். பட் ரொம்ப தைரியசாலி அவரு. ம்ஹ்ம். ரொம்ப தைரியசாலி. நிறைய தர்மம் பண்ணணும்னு ஆசைப்படுறவர். ம். வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்தா எல்லாரும் சாப்பிடணும்னு ஆசைப்படுற 2 பேர் தான் இண்டஸ்ட்ரியில. ஒண்ணு பிரபு சார், ஓ. ஒண்ணு விஜய் அண்ணன். ஓகே. அவருடைய ப்ரொடக்ஷன்லயே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜய் அண்ணன் ப்ரொடக்ஷன்ல. ம். கூழில இருந்து பழைய சாதத்துல இருந்து எல்லாமே இருக்கும். ம். அவ்வளவு அருமையா இருக்கும். காடை, கௌதாரி எல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும். ம். ஒருத்தருக்கு 2 பேருக்குன்னு இல்ல. அந்த மாதிரி ஒருத்தர். பட் என் கூட ஜோடியா நடிக்க அவரு விருப்பப்படல. ஓகே. ஏன்னா என்ன ரொம்ப சின்னதுலயே பார்த்துட்டு விஜயனா கூப்பிட்டு
ஐயோ இந்த பிள்ளைகிட்ட எனக்கு ஆக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வேற யாராவது ஜோடியா போடியா. ஓ, அவரே அது வேணாம்னு சொல்லி தவிர்த்தாரா? 2 படம் பண்ணிட்டு ஆ. பாட்டுல வந்து லவ் சீன்ல ஆக்ட் பண்ணும்போது, இது முகத்தை பார்த்து வேற லவ் பண்ணணும்னு சொல்றீங்களா என்னயா அப்படின்னுவார். அப்ப நான் இப்படி பேந்த முடிச்சுக்கிட்டு இருப்பேன். முழிக்குது பாரியா அப்படின்னு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ஸ்லாங்கே. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே. ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அவ்வளவு பிடிக்கும். அவரு அப்புறம் நல்லா இருந்திருக்கலாம், சினிமாவிலே இருந்துட்டு போயிருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஓ, இது இப்பதான் அப்படி தோணுதா இல்ல இதுக்கு முன்னாடி அவர் இருந்த போதே இது தோணி இருக்கா? இல்ல, எனக்கு அவருக்கு உடம்பு, அவருக்கு நல்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவரா வந்த வரைக்கும் எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் என்னமோ எனக்கு தோணுச்சு, ஸ்லோ டவுன் ஆயிட்டு சினிமாலே அப்படியே இருந்திருந்தா அவர் அப்படியே நல்லா இருந்திருப்பாரோ. அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு இப்படி ஆயிட்டாரே. சினிமாவில் நிறைய பேர் நெருக்கமா அவர்கிட்ட சொல்றதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. ஓகே. ஸோ ஒரு புதுசான ஒரு அட்மாஸ்பியருக்கு அவருக்கு போயிட்டு சொல்லவும் ஆள் இல்ல, எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் அவையவா நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்படிப்பட்ட ஆள் இல்ல அவரு. மனதளவுல ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப ரொம்ப மனிதநேயம். அர்த்தராத்திரில நான் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு லேடி ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி நைட் 11:30க்கு என்ன கூப்பிட்டாங்க அவங்க. ஓகே. கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயம், எனக்கு இங்க இருந்து எனக்கு எங்கேயா எப்படியாவது என் ஊருக்கு போகணும் அப்படின்னு. டக்குன்னு விஜயனை ஞாபகம் தான் வந்துச்சு. அந்த நைட்ல கூப்பிட்டேன் நான் விஜயனை. அந்த ட்ரஸ்ட் அவர்கிட்ட இருந்திருக்கு. நான் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. பரவாயில்ல அவளை கூப்பிட்டு சொல்லு, நேரம் இந்த இடத்துல இப்படி எப்படியாவது வர முடியுமான்னு கேளு. அதை போய் ஊருக்கு அனுப்பி விட்டாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி எங்கிட்ட பார்க்கும்போது எப்படிமா நான் அதெல்லாம் பண்ண உனக்கு தெரியுமா? இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி நல்ல மனிதர்கள் சினிமால இருக்கும் காலம் இருக்கு. சினிமா நல்லபடியா இருக்கும். கண்டிப்பா. ஓகே மேம், ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தோம். இப்ப நம்ம கொஞ்சம் ஃபன் டாபிக் வரலாம். சீரியஸா சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொல்ற? ஆமா, நீங்க வந்து ரியல் ஸ்டோரி தான் சொன்னீங்க, ஆனா ரொம்ப ஆர்வமா சிலது வந்து சீரியஸா சொல்லணும், சிலதெல்லாம் காமெடி. விஜய் கண்டிப்பா நல்ல மனுஷன், அவர் நல்லா அப்படியே இருந்திருக்கலாம், விஜய் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு எப்படி சொல்? என்ன லோகேஸ்வரி, என்னமா நீ? புரியுது மேம், கண்டிப்பா. உங்க பொங்கலுக்கு என்ன பிளான் சொல்லுங்க. பொங்கலுக்குன்னு தனியா ஒரு பிளானும் இல்ல. சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் பொங்கலுக்கு எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகுது, அந்த மாதிரிதான் யோசிக்கிறேன். எந்த தீபாவளியா இருந்தா எந்த படம் ரிலீஸ் ஆகுது, என்னோட படம் மட்டும் இல்ல, அதெல்லாம் தான் நமக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். அப்புறம் நான் யாரு சின்னதுல வந்து பொங்கலுக்கு எங்க அம்மா எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, வீட்டுல இருக்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. இப்ப நான் அந்த ஸ்தானத்துல இருந்து செய்யறேன். என் வீட்டுல வேலை செய்யற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஒரு புடவை, இவங்களுக்கு ஒரு புடவை, இவங்களுக்கு இப்படி, அவங்களுக்கு இப்படி. சோ அதுலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஓகே. அப்ப பொங்கல்னா ஃபேமிலியோட படம் பார்த்துக்கிட்டு அப்படியே கண்டிப்பா அதுதான் இருக்கணும். ஓகே. முடிஞ்ச வரைக்கும் இப்ப எல்லாம் நான் விழா காலங்கள்ல வந்து இப்போ ஷூட்டிங்கும் வைக்கிறது இல்ல. தாங்க ஏன்னா 2 பேட்டா 3 பேட்டா இருக்கிறதுனால பட்ஜெட்ல தான் ஏதாவது பினிஷிங் படங்கள்னா தான் ஏதாவது வைக்க வேண்டியது. ஓகே. சோ தேங்க் காட். ஓகே மேம், நான் வந்து கமல் சார் தான் ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க ஒரு விமன் என்சைக்ளோபீடியா அப்படின்னு உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது. சீரியஸ்லி நீங்க பேசிக்கிட்டே இருங்க, அப்படி கேட்டுட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. சோ நிறைய நாலேஜ் வச்சிருக்கீங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மேம். நம்ம வசந்த் டிவி நேயர்களுக்கு உங்களோட குரல்ல பொங்கல் வாழ்த்துக்கள். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது என்ன பிடிச்சவங்க, எனக்கு பிடிச்சவங்க என்னுடைய ரசிகர்கள் தான். கண்டிப்பா பொங்கல் படங்களை பாருங்க, சினிமாவை ப்ரமோட் பண்ணுங்க. சினிமா தான் நமக்கு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட். எல்லா வசந்த் டிவி நேயர்களுக்கும் காணும் பொங்கல், மாட்டு பொங்கல், தை பொங்கல், எல்லா பொங்கலும் வாழ்த்துக்களை சொல்லிட்டேன். ஓகேவா? இனி முந்தாடி போன வருஷம் நடந்த பொங்கலுக்கும் இனி வர்ற பொங்கலுக்கும் எல்லாம் சேர்த்து ஒரு லோடு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்க டைம் ஒதுக்கி பேசினதுக்கு ரொம்ப நன்றி மேம். பொங்கலும் பொங்கல். தேங்க்யூ சோ மச் மேம்.